அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரைக்கு பிஜேயின் புதிய அவதாரம் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து காரசாரமான பேச்சு. ஒன்பதாவதாக அதிரைய நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை சீர் செய்வதற்காக அரசு நிதி ஒதுக்கியும் 110 மெகாவாட் அழுத்த மின் நிலையம் தயாரான நிலையிலும் இன்னும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் மக்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக தேசிய தொழில் அமைப்பு ஜமாத் கேட்டுக்கொள்கின்றது. தற்போது அதிரை வழியாக சென்னைக்கு வாரம் ஒரு முறை ரயிலை சென்று கொண்டிருக்கின்றது. இதை அதிகப்படுத்தி தர என்டிஎஃப் பொதுக்கூட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 11ஆவதாக அதிரையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விநியோகம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போதை வியாபாரிகளை காவல்துறை கண்டறிந்து இந்த சமூக உறவினர்களில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். 12ஆவதாக நமது நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நடுத்தர ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1939 இருந்து தொடங்கப்பட்டு தற்பொழுது 82 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கஜா புயல் காரணமாக சேதமடைந்த பழமையான கட்டிடங்கள் 2 வருடங்களுக்கு பிறகு முக்கியமாக இடித்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பள்ளியின் மாணவர் மேலும் 13 வகுப்பறைகளுக்கு 6 ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த பள்ளியுடைய அரசாங்க பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற அதனை முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அரசாங்கம் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர்களை அதிகப்படுத்தி தருமாறு மேலும் வகுப்பறைகளை அதிகமாக உருவாக்கி தருமாறும் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். 13ஆக உலகில் வாழும் 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் உயிரினும் மேலாக மதிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி பேசும் போக்கு நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இத்தகைய போக்கை இந்த பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. மேலும் இவ்வாறு விமர்சிப்போர் மீது மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மாநாட்டின் வாயிலாக மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. 14ஆவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்படும் பிரச்சாரங்களை முறியடித்து முழு விளக்கம் அளிக்கும் வகையில் திருச்சியில் ஜனவரி 8ஆம் தேதி மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிற்கு அதிகமான மக்களை அழைத்து செல்வது என்று இக்கூட்டம் தீர்மானிக்கின்றது. முஸ்லிம்கள் அல்லாத மக்களை சந்தித்து நபிகள் நாயகம் குறித்து விளக்கம் அளிக்கும் வழியை தொடர்ந்து செய்வது என்றும் இம்மாநாட்டின் மூலம் தீர்மானிக்கின்றோம். 15ஆவதாக சமீபத்தில் நமது ஊரில் நடந்த கந்தூரி விழாவில் ஆபாச உடை அணிந்து பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டு அதில் புர்கா அணிந்த நம் பெண்மணியும் கலந்து கொள்ள செய்தது. தமிழக முஸ்லிம்களிலே கடும் அதிர்ச்சியாக திருமணங்களில் ஆடல் பாடல் கும்மாளம் போட்டு பொருளாதாரத்தில் நாட்டமாக்கி சமுதாயத்தின் மானத்திற்கு சவால் விடுவதில் திருமணங்கள் நடக்க ஆரம்பித்துள்ளன. இது போன்ற திருமணங்களை ஜமாத்தார்கள் அங்கீகரிக்க முடியாது என்று அறிவித்து செயல்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற திருமணங்கள் நடப்பதை தடுக்க முடியும் என்றும் முஸ்லிம் ஜமாத்தை சமுதாய தலைவர்களை பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அருள்
பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காக ஜனவரி 8ஆம் நாள் திருச்சியிலே நாம் நடத்த இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு மாநாடு ஏன் என்பதை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக உலகில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களும் மதித்தாலும் முஸ்லிம் அல்லாத நடுநிலையாளர்கள் சிறந்த தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதித்தாலும் ஒரு சில விஷமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து வரலாறை அறிந்து கொள்ளாமல் அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரச்சாரங்களிலே உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்பதை அந்த மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து 2 விதமான பிரச்சாரங்களை தான் அவர்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். ஒரு பிரச்சாரம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய திருமண வாழ்க்கை குறித்த விமர்சனங்கள். அது குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் அவதூறான செய்திகளை பரப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சைப்படுத்திவிட்டால் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பிரச்சாரம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை ஜிஹாத் என்கிற பெயரில் கொன்று குவிப்பதற்கு அவர் தூண்டுதலாக இருந்தார். அவருடைய மார்க்கம் அதை செய்கிறது. முஸ்லிம்கள் இன்றைக்கு ஜிஹாத் என்ற பெயரில் தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுவதற்கு அந்த முகமது நபியுடைய போதனை தான் காரணம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக எதற்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கொள்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. இந்த கொள்கையை எதிர்த்து தர்க்க ரீதியாக பிரச்சாரம் செய்து அவர்கள் வெல்ல முடியவில்லை. தங்களுடைய அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தின் கொள்கைகளை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை. அதற்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தி விட்டார், அவர்களை ஒரு பயங்கரவாதி என்று காட்டிவிட்டால், முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாத சமுதாயம் என்று சித்தரித்து விட்டால் இஸ்லாத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களை தடுத்து விடலாம். இஸ்லாத்திற்கு போவதற்கு யோசிப்பார்கள், தயக்கம் காட்டுவார்கள். இப்படித்தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக இந்த விஷம கருத்தை சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய போரை துவங்கி இருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரித்தார்களா, அல்லது உலகத்திலே மிகச்சிறந்த மத நல்லிணக்கத்தை கற்றுத்தந்தார்களா, கடைபிடித்தார்களா என்பதை நாமும் அறிந்து கொண்டு மற்ற மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாதாரண ஒரு மத குருவாக மட்டும் இருக்கவில்லை, ஒரு மதத்தை நிறுவிய ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் அந்த கொள்கையால் மக்கள் ஈர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்து அதனுடைய அதிபராக ஆகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் மதகுரு என்ற பார்வையை நம்ம பார்க்க கூடாது. அவங்க மதத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை வென்றெடுத்த பிறகு மதீனாங்கிற தலைநகரத்தை கொண்டு பெரிய அரசாங்கத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்று சொன்னால், நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்குல்ல, இந்த நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு பகுதியை அவர்கள் வென்றெடுத்து தங்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த இஸ்லாத்தை ஏற்றதனால் இது ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்திய பிறகு அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய வல்லரசுகள் கூட நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆட்சிக்கு பயப்படக்கூடிய நிலையில, அஞ்சக்கூடிய நிலையில ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை, வலுவான ஆட்சியை, உலக வல்லரசு ஆட்சியை அவர்கள் நிறுவி காட்டினார்கள். அதை நபிகள் நாயகமே சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? முஸீர்து பிர்ருபி மஸீரத ஷஹரின், ஒரு மாத பயண தொலைவிலே உள்ள நாடுகள் கூட என்னை பற்றி அஞ்சுகிற நிலைமை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு மாத தொலைவு பயணித்து போனால் ஒரு மாதம் ஆகும் அந்த நாட்டுக்கு போறதுக்கு. அந்த தொலைவில் இருப்பவர்கள் கூட என்னுடைய ஆட்சியை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நிலைமையை
அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு பெரும் சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய உலகத்தின் ஒரே வல்லரசு தலைவராக அவர்கள் இருந்தார்கள். இப்படியான ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கீழ்த்தட்டு மக்களிடத்திலே, வேறு மரத்து மக்களிடத்திலே, சிறுபான்மை மக்களிடத்திலே எப்படி நடக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அவர்கள் கொடுமைக்கு படக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்கலாம். சாதாரண நிலையில் எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகார அந்தஸ்து வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் மதத்துக்காக சிந்திப்பார்கள், தங்கள் இனத்துக்காக சிந்திப்பார்கள், தங்கள் மதத்தையும் இனத்தையும் சாராத மக்களை நசுக்குவார்கள், ஒடுக்குவார்கள், அவருடைய உரிமைகளை பறிப்பார்கள், இரண்டாம் குடிமக்களாக நடத்துவார்கள். இப்படிதான் ஆட்சி கட்டில இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சர்வ அதிகாரம் படைத்த ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக ஆன பிறகு பிற சமுதாய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அதை நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் முகமது நபி அளவுக்கு மத நல்லிணக்கம் பேணியவர் உலக வரலாற்றில் யாருமே இருந்ததில்லை. உலக வரலாற்றில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பிற மதத்து மக்களை, பிற சமுதாயத்து மக்களை, பிற மொழி பேசக்கூடிய மக்களை அடக்காமல், ஒடுக்காமல், நசுக்காமல் அவங்களையும் மனிதர்களாக மதித்து நடத்திய ஒரு ஆட்சியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு சான்றாக சில நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். மக்காவிலே அவர்கள் இந்த பிரச்சாரத்தை துவக்கும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாம் அறிவோம். அவர்கள் ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். இது தவிர அழகான போதனைகளை மக்களுக்கு சொன்னார்கள். திருடாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழுங்கள், பெற்றோர்களை பேணுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் அவங்க செஞ்ச ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அன்றைக்கு அவர்களுடைய சொந்தக்காரர்கள் என்ன செஞ்சார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் எதிர்த்தார்கள். வாழ முடியாத நிலை ஏற்படுத்தினார்கள். என்னென்ன கொடுமை செஞ்சாங்கன்னு பார்த்தாதான் ஆட்சிக்கு வந்த பிறகு நபிகள் எப்படி பதிலடி கொடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும். என்ன கொடுமை செஞ்சாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் அவர் அந்த ஊரில் வாழவே முடியாத நிலையை நெருக்கடி உண்டாக்கினார்கள். சொந்த நாட்டை விட்டு அபிசினியா என்ற இன்னொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து நபியை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஓடுறாங்க. மக்காவில் வசிக்க முடியாது, அவங்க பிறந்த ஊர், அவங்க மண்ணு, அவங்களுக்கு உடமையான நாடு. அப்படி இருந்தும் கூட இவர்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக நீங்கள் அந்த கொள்கையில இருப்பீர்களே ஆனால் இந்த ஊரில் நீங்கள் இருக்க முடியாது. அந்த கொள்கையை விட்டு விட்டீர்களே ஆனால் இந்த ஊரில் நீங்கள் இருக்கலாம். அந்த முகமது நபி சொல்லக்கூடிய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் வீடு, வாசல், சொத்து, சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் ஓட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி உண்டாக்குறார்கள். இந்த நெருக்கடிக்கு பிறகு நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆண்கள், பெண்கள் குடும்பமாக வெளியேறுகிறார்கள். பெரும் ஆண்களா, இளைஞர்களா மட்டும் வெளியேறவில்லை. கணவன் மனைவியாகவே என்ன செய்கிறார்கள்? பல பேரை எதிர்த்து செய்கிறார்கள். கைக்குழந்தையோடு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். இன்னொரு நாட்டுக்கு போகிறார்கள். அங்கேயாவது போய் நம்ம இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வோம், இந்த கொள்கையோடு வாழ்ந்து கொள்வோம் என்று அபிசினியாவுக்கு போய் அந்த நாட்டு மன்னர்கிட்ட அடைக்கலம் கேட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க? நஜ்ஜாஷி மன்னருடைய அந்த ஆதரவில் அங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுக்க முடியாமல் இவங்க செஞ்ச கொடுமைகளை உண்மையா நீங்க நினைத்து பார்த்துக்கிட்டு நபிகள் அவங்களை எப்படி நடத்தினாங்க அப்பதான் உங்களுக்கு அதனுடைய விஷயம் விளங்கும். இவங்களை என்ன வேண்டாலும் செய்யலாம், அவ்வளவு கொடுமை செஞ்சாங்க. அப்ப பிறகு என்ன செய்யறாங்க? அபிசினியாவுக்கு பெரிய காணிக்கையோட போய் அந்த நாட்டு மன்னரை சந்திச்சு எங்க நாட்டுல இருந்து சில கூட்டம் வந்திருக்குது, அவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்க கூடாது, உங்க நாட்டை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று ஒரு நாடு என்கிற அடிப்படையில் இவர்கள் மக்கள் ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் என்கிற முறையில போய் சந்தித்து முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறார்கள். அப்ப நஜ்ஜாஷி மன்னர் நான் அடைக்கலம் தேடி வந்தவர்களை வெளியேற்ற மாட்டேன், அவர்கள் செய்த குற்றம் என்ன என்று நான் விசாரிப்பேன் என்று இவர்களையும் அவர்களை வந்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் நபி தோழர்கள், ஹிஜ்ரத் செய்த தோழர்கள் தங்கள் நிலைமையை தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு இவங்களை நான் வெளியேற்ற முடியாது என்று அந்த அளவுக்கு கொடுமையே செய்தார். அங்கே வெளியேற்றி இருப்பார்கள். அந்த நல்ல மனிதர்களை அடைக்கலம் பெற்ற காரணத்தினால் அதில் தோற்று போனார்கள். பிறகு என்ன செய்யறாங்க என்று சொன்னால் இவர்களை வந்து விடக்கூடாது, நாட்டை விட்டு ஓடி போனவர்களை விடக்கூடாது, எப்படியாவது மக்காவுக்கு வர வைத்து என்ன செய்யணும்? சித்திரவதை பண்ணணும் என்பதற்கு
என்பதற்காக வேண்டி தவறான செய்திகளை அங்கு அனுப்புகிறார்கள். எப்படி அனுப்புகிறார்கள்? இங்கே மக்காவுல முகமது நபி ஓங்கி விட்டது, அவர் பஞ்சாயத்து ஆகிவிட்டார், கூட்டம் கூட்டமா அங்க எல்லாம் சேர்ந்து விட்டார்கள், நல்ல சுமூகமான நிலை இருக்கிறது என்ற ஒரு தவறான தகவலை அங்கே கொடுத்து அந்த ஹிஜ்ரத்து போன சஹாபாக்கெல்லாம் புறப்பட்டு இங்க வர்றாங்க. எதனால வர்றாங்க? இனிமே நமக்கு வந்து பிரச்சனை மக்காவுல இல்ல, நம்ம கை ஓங்கி இருக்கு, நம்ம மெஜாரிட்டி ஆயிட்டோம் என்றும் பொய்யான தகவலை கொடுத்து வந்தால் மறுபடி சித்திரவதை. தெரியாதனமா வந்த சில பேர் அங்கே இருந்தார்கள். தெரியாதனமா வந்தவர்களை மறுபடியும் குடும்பப்படுத்துறதுக்காக இதை செய்யறான். எவனாச்சும் கொள்கை பிடிக்கலன்னு சொன்னா அடிப்பான். சரி ஊர் விட்டு போயிட்டியா, அதோட கொஞ்சம் விட்டுருவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வேற ஊர்ல போய் நம்ம இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அவன் அடைக்கலம் கொடுத்த பிறகு அவன் அங்க இருக்க விடக்கூடாது, இங்க வர வச்சு அடிக்கணும் என்று சொல்வார்களே. ஆனால் எவ்வளவு வண்ணஞ்சம் படைத்தவர்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? வேற பக்கம் போகணும், மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். ஹிஜ்ரத் பண்ணி இங்க நஜாஷிலிருந்து வந்தவங்க எல்லாம் நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. அவங்க கடைசியா போறாங்க. இறுதியாக எல்லாரையும் அனுப்பின பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அவங்க தோழரோட அபூபக்கரோட போய் மதீனாவுக்கு போய் சேர்றாங்க. அப்ப இந்த மக்காவில் வாழ்ந்த அந்த 10 வருஷ வாழ்க்கையும் நெருப்புல 13 வருஷ வாழ்க்கையும் நெருப்புல இருக்கிற வாழ்க்கை என்று சொல்லலாம். அவ்வளவு அடக்குமுறைகள், சமூக பகிஷ்காரம் செய்தார்கள். அவங்கள வந்து சூபை அபி தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்குல கொண்டை வைத்துவிட்டு இங்கேதான் இருக்க வேண்டும், ஊருக்குள்ள வரக்கூடாது, இதை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்க தோழர்களையும் அடைத்து வைக்கிறார்கள். பள்ளத்தாக்குல என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்காது. காய்ந்த சருகுகள் இந்த மாதிரி பொருள்களை தான் கரித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கினார்கள். அப்ப எந்த ஒரு உணவு கூட கிடைக்காத வகையில அவங்க அப்படி ஒரு கொடுமையை எல்லாம் படுத்தினார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய திட்டமிட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் அவர்களும் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க. அப்ப இந்த இவ்வளவு கொடுமைகள், இந்த அவங்க வீடு வாசல் சுத்தி எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு போறதுங்கிற சின்ன விஷயமா? ஒரு மனிதன் வந்து அவனுடைய வீட்டுல சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே போக முடியுமா? லேசில போக முடியாது, போக வச்சாரு. அப்ப எல்லாத்தையும் நாங்க விட்டு நாங்க எங்க கொள்கையை காப்பாற்றிக்கிறோம், எங்களுக்கு கொள்கை தான் பெருசு, இந்த வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கிறான்னு சொல்லிவிட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல. அதுக்கு பிரகாசமா இருந்தாங்களா? பல போர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து அங்கிருந்து படதிரட்டிட்டு வந்து இவரை மதீனாவில் விட மாட்டோம், மதீனாவை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டோம் என்று பலவிதமான அத்துமீறல்களை நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் கொடுக்க என்ன ஆகுது என்று சொன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். இவங்க நினைச்சாங்க முகமது நபி விரட்டி விட்டால் அந்த கொள்கை செலுத்துறோம், மக்காவுல யாருமே திரும்ப இஸ்லாத்துக்கு போக மாட்டான் என்று அவர் நினைத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த போது வளர்ந்துச்சு இஸ்லாம். அதை விட ஜாஸ்தியாக அவங்களை விரட்ட பிறகு வளர்ந்தது. அவங்க இருக்கும் போது வளர்ந்ததை விட அவங்களை விரட்டிய பிறகு மக்கள் நினைச்சா சிந்திப்பான். ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா, ஆகா நம்ம தவறு செஞ்சிட்டோமே, அவர் விரட்டிருக்க கூடாது, அவர் ஊருக்கு நல்லதானே செஞ்சாரு, ஏழைகளுக்கு உதவி தானே செஞ்சாரு, பொருளாதாரத்தை வாரி வாரி தானே வழங்கினாரு, அமீன் என்று இருந்தாரா, சாதிக் என்று இருந்தாரா என்று நினைத்து பார்த்து அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாம் மக்காவிலே வளர்கிறது. பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்காவுக்கு வந்த பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 6வது வருஷத்துல 6 வருஷம் கழிச்சு அந்த மக்காவுக்கு திரும்ப போறாங்க. எதுக்கு போறாங்க? நம்ம கை ஓங்கி விட்டது, அது நம்ம ஊர், நம்ம இடம், நம்ம சொத்து, நம்ம சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அதை வந்து மீட்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரும் தோழர்களோடு என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போறாங்க. போகும்பொழுது தெளிவான உத்தரவு போட்டாங்க. என்னது? யாரும் உரையிலிருந்து வாழை எடுக்கக்கூடாது, வாழோடு தான் போறாங்க. யார் வந்து மக்காவுக்குள் நுழையும் பொழுது யார் என்ன செய்யக்கூடாது? உரையிலிருந்து வாழை எடுக்கக்கூடாது. அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தி சண்டைக்கு வந்தாலே தவிர அனைவரும் என்ன செய்யணும், வாழை எடுக்காதான் உள்ள வர வேண்டும் என்று உத்தரவு கொண்டு போகிறார்கள். போன உடனே அந்த எதிர்க்க யாருமே இல்லை. மக்காவுல நுழையக்கூடிய நேரத்துல இவங்க வந்திருக்கிற அந்த படை எண்ணிக்கை, உள்நாட்டிலேயே அவர்களுக்கு ஆதரவற்ற ஒரு நிலைமை, உள்நாட்டிலேயே அதிகமான மக்கள் முகமது நபி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் பொழுது யாரெல்லாம் குடும் காவிர்களாக இருந்தார்களோ அவங்கள யாருமே எதிர்க்காம என்ன செய்யறாங்க, அரபுக்கு நிற்கிறாங்க. ஏன்? அவங்க செஞ்ச கொடுமையெல்லாம் மனசுல வருது. நம்ம செஞ்ச கொடுமைக்கு இவர் என்ன செய்வார்?
நம்ம செஞ்ச அநியாயம் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறோம். யாசிரை கொலை பண்ணணும், சுமையாவை கொலை பண்ணணும், இன்னும் ஏராளமான ஆண்களை பெண்களையும் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நம்ம கொண்டு குவித்தோமே, பல போர்களை எல்லாம் சந்தித்தோமே, நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்தோமே, சொத்து பத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டோமே, இப்ப அவர்கள் வாங்கியிருக்க நமக்கு எது என்ன ஆகும் என்று ஒவ்வொருவரும் நடுநடுங்கிட்டு இருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மக்காவுக்கு முடிஞ்சவன என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாரெல்லாம் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொள்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அடைக்கணும், ஒருத்தரை ஒன்றும் செய்ய மாட்டோம். சண்டைக்கு வந்தா மட்டும்தான் சண்டையே தவிர நீ என்ன செஞ்சவனாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் எவ்வளவு கொடுமையை செஞ்சவனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டீர்களோ அவர்கள் எல்லாம் ஆமினும், அவர் அபய பெற்றவர், யாரையும் என்ன செய்ய மாட்டோம், இழுத்து கொண்டு வந்து அடிக்க மாட்டோம், யாரையும் தாக்க மாட்டோம், அனைவருக்கும் பொது மன்னிப்பு ஏற்றுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சவங்க அடிச்சவங்க தோழர்களை கொண்டவர்கள் நிற்கிறார்கள். ஒரு பயமற்ற நிலையில கத்திட்டு ரத்தமிட்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை வந்து கைப்பற்றுகிறார்கள். எல்லாரும் சரணடைகிறாங்க. அன்றைக்கு சில பிரமுகர்கள்லாம் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைகிறீர்களோ அவருக்கு அடைக்கலம், யார் அவர் வீட்டில் நுழைகிறீர்களோ அடைக்கலம் சொல்லி எல்லாம் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. இது உலகத்துல ஒரு ஜெயித்த ஒரு நாடு தோற்று போன ஒரு நாட்டில் இப்படி நடந்து நீங்க பார்த்துக்கிறீங்களா? இது சும்மா ஒரு பிரயாணமா கூட நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு அரசாங்கம் வந்து இன்னொரு நாட்டு நுழையுது. இப்ப உக்ரைன்ல ரஷ்யா வந்து ஒரு தாக்குதல் நடக்கலாம். அந்த மக்கள் எந்த சண்டைக்கும் வராமல் இருந்தது செய்யலாம். தூரத்தில் இருந்து பெரிய பெரிய ஏவுகணைகளை அனுப்பி பல்லாயிரக்கணக்கான பேரை ஒரு செகண்ட்ல கொண்டு குவிக்கிறான். ஒரு நாட்டு அடிக்கன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த நெறிமுறையும் பார்க்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டை என்ன செய்வதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது, உரிமை இருக்குங்க, அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. பதிலடி கொடுக்கலாம். உலகத்துல எந்த நாடை ஜெயிச்சாலும் என்ன செய்வார்கள் கேட்டா, முதல்ல சொத்துக்களை எல்லாம் நாசமாக்குவார்கள். நீர்நிலைகளை யானையை விட்டு கலக்கி அதை குடிக்க முடியாமல் கெடுப்பார்கள். உலகத்துல எந்த நாடு ஜெயித்தாலும் சரி, அங்க உள்ள பெண்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்வாங்க, பாலியல் வன்கொடுமை செய்வார்கள். எந்த நாட்டுல ஜெயிச்சாலும் சரி, தோற்று நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் என்ன செய்வாங்க, பிடித்து ஆளால் தண்ணி கொண்டு பொருள் மாறி அவர்கள் சூறையாடுவார்கள். இப்படித்தான் ஜெயிக்கக்கூடிய நாடுகள் வந்து தோற்கக்கூடிய நாடுகளுக்கு நடந்து கொள்ளும். அவர்களை ஒரு மனிதர்களாக அந்த நேரத்தில் பார்க்கவும் மாட்டார்கள். கண்ட துண்டமாக ஒருத்தனை எல்லாம் விட்டு குவித்து விடுவார்கள். இருந்தாங்க நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க, இவங்களை வாழவிடக்கூடாது. இப்படித்தான் உலகத்துல எந்த ஒரு ஜெயித்த நாடும் தோற்ற நாடுகிட்ட நடக்கும். இவங்ககிட்ட கூட நடக்கலாம். ஏன் இவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அபூ ஜஹல், அபூ சுஃபியான் மற்றவர்களும் சேர்ந்து அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கும் செய்த கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவ்வளவு கொடுமை செய்யும் பொழுது கூட என்ன செஞ்சாங்க, எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம ஆயுதம் எடுக்காம அமைதியான முறையில போய் என்ன செய்யறாங்க, சாபாவோட தொழுகை நடத்துறாங்க. இனிமேல் இன்னும் சட்டம், இனிமே நிர்வாணமா யாரும் வழிபடக்கூடாது, சட்டங்கள் தான் போட்டாங்களே தவிர ஆள ஒன்றும் செய்யல. காபத்துல்லாவோட நிர்வாணமும் வளம் வருவாங்க. காபாங்கிற ஆலயத்துல அல்லாவுடைய ஆலயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெஸ்ஸோட வரணும். காபாவுக்கு வந்து கட்டி போடுவாங்க. காபாவுக்கு வந்து ஆடையெல்லாம் கலட்டி விட்டு நிர்வாணமாக அவங்க காபாவை வழிபடுவார்கள். அதெல்லாம் இனிமே செய்யக்கூடாது என்று சில சட்ட திட்டங்களை அன்றைக்கு பிரகடனப்படுத்தினார்களே தவிர, யாரெல்லாம் செஞ்சு அவன் பிடிச்சிடுவா, அம்தாவை கொண்டவன் யாரு, அவரை கொண்டவன் யாரு, சுமையாவை கொண்டவன் யாரு, யாசிரை கொண்டவன் யாரு, ஒவ்வொருத்தரையும் அழைத்து பிடிச்சிருமா செய்யணுமா இல்லையா, யாரையும் ஒன்றுமே செய்யவில்லை. அப்ப இவ்வளவு பெரிய வன்கொடுமையாளர்களை கூட நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் அது டோட்டல் அழிச்சிருக்கலாம். அழித்தால் உலக வரலாற்றுல அது சுத்தமா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படித்தான் உலகம் நடக்கும். உலகத்தின் நடைமுறை என்ன, அநியாயக்கார ஒரு நாட்டை ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா புதுசா தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கொடுக்குறாங்க. அத்தனை பேரும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, நீங்க வீடுகள்ல இருந்தால் உங்களுக்கு அபயம், உங்களுக்கு அடைக்கிறது. வீடுகள்ல இருந்து சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் சண்டைக்கு வர்றான்னா சண்டைக்கு வராம இருக்கான், அளவுகள் தான். வீட்டுல இருந்துகிட்டீங்கன்னா யுத்தத்துக்கு வரல, யுத்தத்துக்கு வரவில்லை என்றால் நாங்களாம் மெஜாரிட்டியா இருந்தா கூட ஒன்றும் உன்னை செய்ய மாட்டோம். எங்க கையில் ஆட்சி வந்துட்டா கூட உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். உன்னுடைய உரிமைக்கு இருந்த ஒரு பங்கு வரும்போது நாங்கள் அடக்க மாட்டோம். உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருவோம் என்று நடந்தார்களே. இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி தலைவரை பற்றி என்ன சொல்றாங்க என்று கேட்டா, மத நல்லிணக்கம் இல்லாதவரு, பிற மதத்தோடு அழிக்கிறதா அவங்க அழிக்கலாமே, அவ்வளவு தகுதி இருக்க. அழிக்கிறதா இருந்தா அவ்வளவு கொடுமை செய்தவர்களை அழித்தால் எந்த ஒரு குற்றமே வராது அப்படின்னு எவனை கேட்டாலும் சொல்லுவான். எந்த அரசியல் நிபுணர்களை கேட்டாலும் இந்த குற்றத்தை குற்றம் சொல்ல முடியாது, இவர் செஞ்சது கரெக்ட் தான் சொல்லுவார்கள். அப்படி
தேவையான அத்தனை நியாயங்கள் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை வரலாறு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது. உலகத்துல இப்படி ஒரு யுத்தம் நடந்ததே இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம, ஒருவரும் கூட பழிவாங்கப்படாம, எந்த கொடுமை செஞ்சவனும் கூட தண்டிக்கப்படாம, ஒட்டுமொத்தமாக அனைவரும் மன்னிக்கப்பட்ட வரலாறு உலகத்தில் இருக்கான இல்ல. ஆனா இவர்கள் மன்னிக்கலாமா? ஏன் நிலையில இருந்து பார்த்தா எனக்கு மன்னிக்க தோணுமா? நீங்க மன்னிப்பில எவனா மன்னிப்பானா? அப்ப யாருக்கும் முடியாத ஒன்றை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களே. இந்த வரலாறை படிச்சு பார்த்தாங்க என்று சொன்னால் முகமது நபியுடைய அவ்வளவு பவர் ஆட்சி அவர் செஞ்ச அப்படி கேட்கணுமா? அப்படி ஏதாவது செஞ்சுட்டாரு ஐக்கிய நாடுகள் வருமா? அல்ல வேற நாடுகள்ல வந்து தண்ணிக்கு வந்துடும். எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க. முகமது நபி இறங்கினதுதான் பின்வாங்க மாட்டார். சும்மா தளபதியில் அனுப்பி பின்னாடி வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல. அவரே படை நடத்தி போவார். அவரே ஆயுதத்திற்கு முன்னாடி இருப்பார். அவர் தான் ஜனாதிபதியாகவும் இருப்பார். அவர் தான் தளபதியாகவும் இருப்பார். அப்படியான ஒரு நிலை வந்து உலகத்துல எந்த ராணுவத்தில் இருந்தது கிடையாது. அதனால எல்லாருமே பயந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல, யாரும் எந்த தட்டி கேட்க முடியாத ஒரு காலத்துல இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடிந்தது. இந்த வரலாறை நீங்கள் பிற மத மக்களுக்கு சொல்ல வேண்டும். பிற மத மக்கள் இதையும் நீங்கள் படிக்க வேண்டும். இந்த வரலாறு சிந்திக்கணும். எப்படி இவருக்கு நடக்க முடிஞ்சு? ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் 25 வருஷம் வச்சு பழிவாங்குறாங்க. ஒரு அரசியல் கட்சியில திமுக ஆட்சியில சில அநியாயம் ஒருத்தர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அண்ணா திமுக குடி வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஆட்சி வந்து அப்படி திருப்பி வாங்கிப்பான். இவன் ஏதாவது செஞ்சான்னு வைங்க, குடி வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஆட்சி வந்து நினைச்சுவான், அத்தனை வரையும் பழிவாங்குவான், அத்தனை வரை வழக்கு போடுவான், அத்தனை வரை தண்டிப்பான். அப்ப சாதாரண ஜனநாயக முறையில் இருக்கும் பொழுது கூட ஒரு கட்சிக்காரன் ஒரு கட்சிக்காரன் ஏதாவது அணிவளித்தார்கள் சொன்னா அதை பழிவாங்க விட்ட வரலாறு இருக்குதா? இருக்கு வேண்டாம் இல்ல. அப்ப அந்த மாதிரியான வரலாறு இருக்கும் பொழுது அதை மாற்றி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அங்க யாரு எதிரிகளா இருக்காங்கன்னு கேட்டா யூதர்கள். மக்காவுல இருக்கும் போது இந்த சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எதிரிகளா இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் தான் அவங்க கையில தான் ஆட்சி வச்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வர முந்தி நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாடி அந்த மதீனாவுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில இருந்தது? யூத சமுதாயத்தின் கையில இருந்தது. அவங்க மத குருக்கள் பண்டிதர்கள் வைத்துக் கொண்டு நாங்க சொன்னதை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அடிமையாகி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கலம் தேடி மதீனாவுக்கு வருகிறார்கள். அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொள்கை அளவில் அவங்களே அதிகமான பேரை வென்றெடுத்த பிறகு இவங்க தலைவர் ஆகிட்டாங்களா? இப்ப என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக என்னென்ன சதிகளை செய்யணுமோ அவ்வளவு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு செஞ்சாங்க? மக்காவோட இருந்து படையெடுத்து பலர் வந்தாங்கல்ல, பல யுத்தங்கள் நடந்துச்சுல, அதுக்குமா சூத்திரத்தாரிகள் ஆயிருந்தாங்க. எவங்கதான் சொந்த நாட்டில் இருந்து இந்த முகம்மதை ஒழிக்க வேண்டியமாக இருந்தால் நீங்க படையெடுத்து வாங்க, நாங்க உள்ளுக்குள்ள இருந்து அஞ்சாபடவரை பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லா வேலையும் உறுதுணையா நிற்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பல மக்காவில் உள்ளவர்களை இங்கே படையெடுத்து வருவதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் முழு காரணமாக இருந்த அந்த தேச துரோகிகளாக யார் செயல்பட்டாங்க? அன்றைக்கு இருந்த சொந்த நாடு தானே ஆட்சி ஓன்றது முகமது மாறி போச்சு. மாறி போனா உன் நாடு தானே பாது, உன் நாட்டுக்கு நீ துரோகம் செய்வியா அப்படின்னு கூட சிந்திக்காம என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த நாட்டுக்கு துரோகம் செய்த எதிரிகள் வந்து அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சி அழிச்சாண்ட எல்லாத்தையும் தான் அழிப்பான், அப்பாவை எல்லாத்தையும் அழிப்பான், உங்ககிட்ட உள்ள அப்பாவை அழிக்கப்படுவானா இல்லையா? இந்த ஒரு பொது உணர்வு கூட இல்லாம என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த உதவிகள்லாம் செஞ்சாங்க, ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னென்ன மாதிரி அவர்களை வந்து நசுக்க முடியுமோ, காலி பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஒரு பள்ளிவாசல் ஒன்று எழுப்பி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஒரு பள்ளிவாசலை கட்டி அதுல தொலைவர வைத்து அங்க வச்சு கொள்ளணும் என்று சரி போட்டார்கள். கிட்ட பள்ளிவாசல் குர்ஆன்ல கூட 9வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுறாங்க. பள்ளிவாசல் எழுப்புறாங்க, நாங்க ஒரு பள்ளி கட்டிட்டோம், அது தொழுவதற்கு நீங்க வாங்க, நீங்க நின்று தொழுகை நடத்தணும் கூப்பிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக நினைக்கும் பொழுது அல்லாஹ் தான் தடுக்கிறாங்க, போயிடாத, அது வந்து கெட்ட நோக்கத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் சொல்லி இறைவன் தடுத்தான் என்ற வரலாறு அறிஞர் அவங்க கொள்றதுக்காக வேண்டி இப்படித்தான் அவரை கொள்ள முடியும் என்று சரி வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து இறைச்சியில வந்து விஷத்தை கலந்து ஒரு யூத பெண்மணிய அங்க அனுப்பி விட்டு ரசூலுல்லாஹ் விருந்து கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி அந்த விஷத்தை கலந்து ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டாரு, ரசூலுல்லாஹ் வாயில வச்சாங்க, சாப்பிட்டார்ல அவர் ஒண்ணு இறந்துட்டார். அது விஷம் என்பதை கண்டுபிடிச்சவங்க என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படா நம்புவா இவ்வளவு கொண்டுலாமா? ஏன்னாட்டா உங்களை கொள்வதற்காக இந்த பெண் முயற்சி பண்ணி இருக்கிறார், கொலை செய்வதற்கு ஒரு ஆள் கொலை செஞ்சு விட்டார்.
ஒரு ஆள் பேசும்போது செத்து போயிட்டார், இவளை கொண்டு விடலாமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது தனி விஷயம். இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த யூதர்கள் சிறுபான்மையா இருந்துகிட்டு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ, அந்த நாட்டுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ, முஸ்லிம்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ எல்லா இடைஞ்சலும் பண்ணாங்க. ஆரம்பத்தில் சரியா போட்டி போட்டு செஞ்சாங்க. பிறகு கை ரசூலா ஓகி போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. மேலும் மேலும் சிறுபான்மையா போய் கடைசியில் ஆட்சி அதிகாரத்துல எந்த பங்கு மற்றவர்களாக அவர்களே எல்லாம் ஆக்கிவிட்டாங்க. இந்த நேரத்தில் இவங்களை எப்படி நடக்கிறது? இவங்க சிறுபான்மையாக நடக்கவே இல்லை. நாட்டை காட்டி கொடுத்தாங்க, துரோகம் பண்ணாங்க. நபியை கொள்வதற்கு நபினா ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதியை கொள்வதற்குரிய அவ்வளவு பெரிய வேலையும் செய்திருக்கிறார்கள். இவர்களை லேசில் விடக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். அவர்கள்ட்ட நபிகள் நாயகம் யூதர்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டார்கள் அதை பார்த்தோம்னு சொன்னா, இவங்க என்ன மத நல்லிணக்க பேசுறாங்க, நம்ம ஆச்சரியமா இருக்குது. இது மாதிரி மத நல்லிணக்கத்தை எங்கடா நீங்க பார்க்க முடியும்? அந்த யூதர்கள்ட்ட நபிகள் நாயகம் நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கிறத அதுக்கு நிகரான ஒரு நல்லிணக்கத்தை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு இடையில அவங்க வாரியெல்லாம் கொண்டு வர்றாங்களாம். யாரு கொண்டு போங்க. இந்த கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி நிறைய செலவாயிருக்கிறது. அதுக்கு எல்லாமே அந்த மைக்கு வீடியோ சேது நோட்டீஸு விளம்பரம் எல்லாத்துக்கும் காசுதானே செலவாயிருக்கு. எங்களுக்குள்ள காசு கிடையாது. இந்த செலவு அவங்களுக்கு ஆயிரம் அவங்க செய்ய முடிக்க கூடாது. அதனால வருவாங்க. காரணம் உங்களுடைய உதவிகள் கொடுத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சிரமத்துல நீங்க பங்கெடுக்க கூட ஆகிட்டீங்க. அது பாருங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதீனாவுல எப்படி நடந்து கொள்றாங்க? கைப்பறுக்கிறது யூதர்களுடைய முக்கியமான ஒரு பகுதி. அதான் மதீனாவுல கைப்பறுக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு யூதர்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க. மெஜாரிட்டி என்று சொல்வதை விட யூதர்களே தான் இருப்பாங்க. யூதர்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில மற்ற பகுதியில கலந்துருப்பாங்க. மதீனாவுல உள்ள அந்த கைப்பறுக்கிற பகுதி மாத்திரம் யூதர்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் எதிராக எல்லாரும் திரண்டுவாங்க. ஒரு இந்துடைய தெருவில் ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டான்னு வைங்க, அப்போ அதே மாதிரியா அந்த எந்த இடத்தில் அந்த சம்பவம் நடக்கிறதோ அவன் மீதே பழி சுமத்தி விட்டு என்ன செய்வாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பஞ்சாயத்தாக்கி கலவரத்தில் ஆக்கி முடித்து விடுகிறார்கள். ஆனால் இதில் யூதர்கள் தான் கொன்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு போர் இருக்கிறது கூட நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க யூதர்கள் கொன்று விட்டார்கள்ங்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தானே. எதிரிகளை அழிக்கணும் நினைக்கக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த சிறுபான்மை கொட்டத்தை அடக்கணும் என்கிற ஒரு நிலையில் அவர் இருந்திருந்தார்களே. ஆனால் இது அழகான வாய்ப்பு. எங்கால் ஒருத்தர் உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார், உங்கள் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறார், அங்கே எங்கள் மக்கள் யாருமே இல்லை, உங்கள் மக்கள் மட்டுமே தான் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு எதிராக நாங்கள் இப்போ யுத்தம் செய்ய போகிறோம் என்று கூட அறிவிப்பார்கள். ஒரே ஒரு உலக வர்த்தக மையத்தை தாக்குனதுக்காக வேண்டி ஒரே ஒரு உசாமாக்காக என்ன செஞ்சான், ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தானா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறது கூட முகாந்திரம் இருக்கிறது செய்வதாக இருந்தால். அப்போ சஹாபாக்கள் புகார் சொல்லும்போது ரசூல் என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், இவரை யூதர்கள் கொலை செய்தார்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க யாராவது காட்டியலான்னு இருக்கிறாங்க. எப்படி நியாயம் பாருங்க. யூதர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, முஸ்லீமு கொல்லப்பட இடம் யூதர்களுடைய இடம், அவங்களுடைய கோட்டை, அங்கே கொல்லப்பட்டதை காரணமாக காட்டி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாரு, சரி அவரை இன்னார் தான் கொன்றாருன்னு நீங்கள் யாராவது சாட்சி சொல்கிறீங்களா, நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, நாங்கள் அப்படின்னு சொல்ல யாராவது தயாரானு சொல்லி கொண்டு கேட்குறாங்க. எவனான்னு கேட்பானா? நான் யார் கொல்லப்பட்டாங்களோ அந்த சமுதாயத்தை நியாயம் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு கொல்லப்பட்டதாக இருந்தால் யூதனும் கொண்டிருக்கலாம், வேற ஒருத்தர் கூட கொன்றவங்களை போட்டுக்கலாங்க. யூதர்கள் கொள்வதற்கு நியாயம் இருக்கிற மாதிரி இந்த சஹாபி மேலே வேற ஏதோ கான்ஃபரன்ஸ் கொண்டு ஒரு ஆள் கொண்டு அவர் பாடியை கொண்டு எங்கள் கொண்டு போட்டுக்க முடியாதா? எதுவும் நடந்திருக்கலாம். 100% சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருந்தால் தான் ஒரு ஆள் மீது கொலை குற்றமோ பாரதூரமான குற்றமோ சுமத்த முடியும். அப்போ நபிகள் நான் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அவங்கள கூப்பிட்டு முதல்ல கேட்கல, இவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பையனத்து இருக்குதா, சாட்சி இருக்குதா, அவர் தான் கொலை செஞ்ச அவரை யூதன் தான் இன்ன யூதரு அல்ல இத்தனை யூதரு கொலை செஞ்சாரு, நான் சாட்சி சொல்றேன்னு உங்களில் யாராவது தயாரா இருக்கலான்னு கேட்டோம்னா சகாபாக்கள் சொல்றாங்க, பார்க்காத ஒன்றுக்கு நாங்கள் எப்படி சாட்சி சொல்லுவோம்? அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் போய் கற்றுன்னு வந்துருவாங்க. அந்த ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கிறாங்க. அவங்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருக்கிறது, பொய் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் பார்க்கல. அவரை யாராவது கொன்றதை நாங்கள் பார்த்து இருந்தால்தான்
பார்த்து தான் சொல்லுவோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோங்கிறாங்க. அப்போ நபிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள யூதர்களை கூப்பிட விடுறாங்க. இது உங்கள் இடத்துல நடந்திருக்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு 50 பேரை தேர்ந்தெடுங்க. 50 பேரை தேர்ந்தெடுத்து எங்களில் யாரும் கொலை செய்யலை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சத்தியம் பண்ணி மறுக்க சொல்கிறாங்க. எப்படி மறுக்க சொல்கிறாங்க? உங்களை யாரும் செஞ்சு இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணுங்க. ஒரு 50 பேரை தேர்ந்தெடுங்க. எவனா செஞ்சு இருந்தான்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒத்துக்குருவான். ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் அதை வந்து சொல்லிடுங்க. ஒத்துக்கல, யாரும் ஒத்துக்கலன்னு சொன்னால் நீங்கள் 50 பேர் வந்து என்ன செய்யுங்க, நாங்கள் அல்லாஹ் மேலே சத்தியமாக எங்களில் உள்ள யாரும் இவரை கொல்லலைன்னு ஒரு சத்தியம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ சாட்சி ஒன்றும் இல்லை. சாட்சி இல்லாததுனால இவங்களுடைய புகாருக்காக வேண்டி என்ன செய்யணும்னா ஒரு சத்தியம் செய்யணுங்கிறாங்க. அப்போ அவங்க சத்தியம் பண்ணோன்னா சகாபாக்களுக்கு அது எப்படி பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நியாயம் இதில் கிடைக்கிறதுன்னு திருப்பி கேட்குறாங்க. நியாயம் கிடைக்கிறது தனி விஷயம், கொலை குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பதா இருந்தால் ஆதாரம் வேணும். இவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கொடுக்க தான் வேணும். என்ன நியாயம்? 2 நியாயம் கொடுக்கலாம். ஒன்று இழப்பீடு கொடுக்கலாம், இன்னொன்று குற்றவாளியை தண்டிக்கலாம். குற்றவாளியை தண்டிக்கிறதா இருந்தால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும், ஐவிட்னஸ் வேணும், கண்ணால் பார்த்த சாட்சி வேணும். அப்படி பார்க்கப்படலைன்னு சொன்னால் அவங்கள தண்டிக்க முடியாது. நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு அரசாங்கத்தின் சார்பாக இந்த கொல்லப்பட்டவருக்கு நஷ்டஈடு நான் கொடுக்குறேன். கொல்லப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல, ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவன் லைஃப் வீணாக போயிருவேன், அவனுடைய எதிர்காலம் வீணாக போயிருவேன், அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் என்பதற்காக வேண்டி அப்போ முஸ்லீம் கொல்லப்பட்டதற்காக வேண்டி இழப்பீட அந்த இழப்பீட கூட நீ கூட கேட்கல. அவங்க என்ன செய்யல, உங்கள் இடத்துல கொல்லப்பட்டதுனால யாருக்கு தெரியலங்கிறீங்க, அதனால ஒரு 100 ஒட்டகம் இழப்பீடு கொண்டாந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலாம்ல. ஒரு கொலைக்கு வந்து 100 ஒட்டகம் கொடுக்கணும். 100 ஒட்டகத்தை நீங்கள் கொண்டாந்து என்ன செய்யணும், இழப்பீடாக யூத சமுதாயம் கொண்டாந்து ஒப்படைங்கன்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் விசாரிக்காமல் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சுமத்தன ஆயிரும். எதிரியாக இருந்தாலும் அவன் பகைவனாக இருந்தாலும் அவன் தண்டிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை சுமத்துவதற்கு ஆதாரம் வேணுமா இல்லையா? ஒரு ஆதாரம் இல்லாமல் எப்படி நான் ஃபைன் போட்டாலும் அது குற்றத்தை சுமத்துறது ஆயிரும். அவனை தூக்குதான கொடுத்தாலும் அப்படி ஆயிரும். அவனை தண்டிக்கவும் முடியாது, அவன்கிட்ட இழப்பீடு வாங்க முடியாது என்று சொன்னார்களே. இது மாதிரியான ஒரு மனித நேயம் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் வளர்ந்து நடக்குதா? ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கேயோ ஒருத்தவங்க கொண்டு விட்டாங்க, ஒரு இந்துவை உணவுக்கு கொண்டு விட்டான்னு வைங்க, அது முஸ்லீம் தெருவா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, என்னென்ன பண்ணாங்க நாட்டில் பார்த்தீங்க. மத நல்லிணக்கத்தை பேசுகிறாங்க, மத நல்லிணக்கத்தை பேசுகிறான். அடே ஒரு கொலை குற்றம் சுமத்துறதா இருந்தால் ஆதாரம் வேணும். நீ கூட்டம்னா சேர்ந்து சொல்றதுனால தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி ஆட்சியாளர்கள் இருக்குதா? அப்பாவி முஸ்லீம்லாம் கைது பண்ணுறாங்க. எவனோ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் ஒரு முஸ்லீம் தெருவில் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால், அவங்க கூட்டமாக திரண்டு விட்டார்கள்னு சொன்னால் அவனுக்குள்ள யாரை பண்ணி சொல்கிறேன்னு ஒரு 10 பேரை பிடிச்சி உள்ள வச்சுக்கிறாங்க. அப்போ முஸ்லீமை எல்லாம் அந்த கேஸில் சேர்க்குறாங்க. அப்புறம் நிரூபிக்க முடியாமல் போகிற 2வது விஷயம். இப்போ உலகம் பூரா எப்படி பார்வை இருக்குன்னு கேட்டால் மக்களுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி விளையணும், பெரும்பான்மைக்கு தகுந்தவாறு சட்டத்தை வளைக்கணும், பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்தணும், தன் இனத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அடுத்தவனை பாதிக்கலாம் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். அவர் நினைக்கலையே, நீங்களாம் அப்படிதான் நினைக்கிறீங்க, உலகமும் அப்படிதான் நினைக்கிறது. உலகத்தில் ஜனநாயகம் பேசுகிற நாடுகள்லேயே இந்த கேடுகட்ட தன்மை தான் இருக்கிறது. அவர் முகம் என்று நினைக்கலையே. பழிவாங்க நினைச்சா எப்படி பழிவாங்கலாம? பழிவாங்குவதற்கு அத்தனை முகாந்திரம் இருந்தும் கூட நான் அவங்களுக்கு நஷ்டஈடும் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட மரண தண்டனை கொடுக்க மாட்டேன். யாருக்கு? நீங்கள் சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டணும். உங்கள் ஆள் கொலை செய்யப்பட்டார்னு சொல்வதாக இருந்தால் நீங்கள் அதுக்குரிய நேரடி சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டாத வரைக்கும் இவன் கொலை செய்தான் என்று எப்படி சொல்வது? அப்போ நம்ம சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், ஓத்ராவில் ரயில் எரிஞ்சுன்னு ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சமுதாயத்தை அழிச்சாங்க. அந்த ரயிலில் தன்னால் உள்ள சமைச்சு தான் தீ எரிஞ்சது. முஸ்லீம் போய் தீ வச்சு கொடுத்துட்டான்னு சொல்லி பொய்யை பரப்பி விட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மோடி முதல்வராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திட்டமிட்டு அரசாங்க உத்தரவு போட்டு என்ன செஞ்சாங்க, கருவறுத்தார்கள் முஸ்லீம்களை. ஏன்? அவங்களுக்கு என்னென்ன தங்க இனம் தங்க கூட்டம் நாங்கள் திருப்திப்படுத்தணும், எங்கள் மக்கள் தப்பாக சொன்னாலும் நாங்கள் கேட்போம். இந்த மனநிலை தான் ஜனநாயகம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகத்தை பயங்கரவாதி. நபிகள் நாயகத்துடைய நிலை இன்னைக்கு குஜராத் மாதிரி நடந்ததுன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி ரயிலில் எரிக்கப்பட்டு முகமது நபி அங்கே பொறுப்பில் தான் செஞ்சுருப்பாங்க. தீ வச்சு நீ பார்த்தியா? முஸ்லீம் தான் வச்ச ஆதாரம் இருக்கா? அப்போ வேலையை பார்த்தோம் உருவத்தை முடிச்சுப்பாரா இல்லையா? இந்த வழக்கை ஒரு வரையில் முடிச்சு நல்லிணக்கத்தை பேணி இருப்பார். அப்போ இவ்வளோ பெரிய பயங்கர மிருக வெறியாட்டமான ஆளுகிற காட்சியை பார்க்குறோம். இதை பண்ணியவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகம் பயங்கரவாதிங்கிறாங்க. இது மாதிரியான உலக சரித்திரம் நீ பார்க்க முடியாதுப்பா.
உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் பெறக்கூடியவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை. என்ன சண்டைன்னா சிவில் வழக்கதா சொத்து யாருக்குங்கிற சண்டை, வேற சண்டை கிடையாது. ஒரு வயல், இந்த வயல் வந்து யாருக்கு சொந்தம், இன்னொரு அடிக்குள்ள அதில் உள்ள ஒரு கிணறு, இந்த கிணறு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம், ஒரே பகுதியில் வாழ்ந்த மக்கள் தானே. அதனால் அவர் யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் என்னுடைய கிணறுங்கிறார், அவர் முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என்னுடைய கிணறுங்கிறார். ஒரு வயலுக்கு உள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு கிணறு, ரெண்டுக்கும் நடுவில் அந்த கிணறு இருக்கிறது, அதை யூதர் கையில் வைத்து கொண்டிருக்கிறாரு. முஸ்லீம் போய் அவர்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாரு, இது எங்கள் கிணறு, எங்கள் அப்பா பாட்ட காலத்திலேருந்து எங்கள்கிட்ட உள்ள ஒரு கிணறு, நீ வைத்து கொண்டிருக்கிறாய், இந்த கிணறை எங்கள்கிட்ட தந்துருன்னு கேட்குறாரு. கேட்டவொன்னே என்ன ஆகும், அந்த யூதர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகத்துக்கு போவோம், நபிகிட்ட போய் தீர்ப்பு கேட்போம், அவரை கூப்பிட்டு வர்றாரு. யாரை? முஸ்லீமை நபிகள் நாயகத்தை அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ இந்த வழக்கை ரசூல்லா விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, உலகத்துக்கே இதை வச்சு தான் சட்டமே எடுத்துக்கிறாங்க. உலகத்தில் சிவில் சட்டமே நபிகள் நாயகத்துடைய இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து தான் சிவில் வழக்கில் வந்து உலகத்தில் எல்லா நாடுகளையும் சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டம் உண்டாக்குனதை இதை வச்சு தான். எதை வச்சு உண்டாக்குறாங்க? நபிகள் நான் கேட்குறாங்க, ஒரு பொருளை ஒருத்தர் சொந்தம் கொண்டாடலாம், இந்த பொருளை வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. அப்போ இதில் சொந்தம் கொண்டாடுறதா இருந்தால் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல, அது என்னுடையது என்பதுக்கு ஆதாரம் ஏன்டாவது இருக்குது. இந்த ஃபோனு என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது ஆதாரம். நீங்கள் வந்து என்னுடையதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஆதாரத்தை கொண்டாந்து வைக்கணும். ஏன்னா என்கிட்ட இது இருக்கிறது, இதுவே ஆதாரம் தான். என்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு சொன்னால் நான் தான் உரிமையாளர் என்பதற்கு இதுதான் ஆதாரம். அப்போ என் பொசிஷனில் ஒன்று இருக்குமையானால் அது என்னை சேர்ந்தது தான். நீ வந்து என்ன செய்றீங்க, எங்களை சேர்ந்ததுன்னு கேட்குறீங்க. கேட்குறோம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் பொசிஷன் வச்சிருக்கிறாரு, அது அப்படி கிடையாது, இந்த என்ன இத்தனை வருஷம் எங்கள்கிட்ட இருந்துச்சு, அவர் அபகரிச்சாரு அப்படின்னு சில ஆதாரங்களை கொண்டாந்து என்ன செய்யணும், எவிடன்ஸுகளை சாட்சியங்களை கொண்டாந்து நிப்பாட்டணும். அப்போ இந்த கேஸ் வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க. கேஸ் வந்து முஸ்லீமுக்கும் யூதருக்கும், அதாவது முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும். யூதர்னு சொன்னால் என்ன விளைக்கிறேன், வேறு மதத்துக்காரன் அப்படி வச்சுக்கணும். முஸ்லீமுக்கும் வேறு மதத்துக்காரனுக்கும் சண்டை. என்ன சண்டை? கொடுக்கல் வாங்கலுடைய சண்டை. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையில் என்ன பார்க்குறாங்க, ஏன்னா முஸ்லீம் இருக்கிறான், நீ முஸ்லீம் சொல்லி சொந்தம் கொண்டாடுது, எப்பட வரைய பார்த்து சொல்லணுமா இல்லையா? அந்த யூதர் நம்பிக்கையோடு இங்கே வர்றாரு, நபிகள் நாயகத்தை நீதி கிடைக்கும் என்று. அந்த முஸ்லீமுக்கு நபிகள் நாயகம் கேட்குறாங்கன்னு கேட்டால் அளக்க பையனை துணி உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, அவங்ககிட்ட அந்த கிணறு இருக்குது, அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பொசிஷனில் இருக்குது, அதுதான் அவனுக்கு புரியுறதுக்கு ஒரு ஆதாரம். நீ உன்னுடைய எதுக்கு சொல்கிற, இருக்கலாம், உன்னுடைய அபகரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இருக்கலாம்ங்கிற ஊகத்தை வச்சு முடிவெடுக்க இயலாது. உன்னுடையது நீ சொல்வதாக இருந்தால் அளக்க பையனை துணி, உன்னிடத்தில் ஆதாரம் வைத்திருக்கிறியா? ஆதாரம் இல்லைங்கிறாரு. ஆதாரம் இல்லை, என்னுடையதான், இது எங்கள் தாத்தா காலத்திலிருந்து உள்ளதுதான் சொல்கிறாரு. தவிர அதுக்கு ஆதாரமாக ஏதாவது இருக்காரோ அல்லது சாட்சியமோ அல்லது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவரெல்லாம் பயன்படுத்தினார் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகளோ இல்லாமல் இருந்தால் அவர் என்னுடையது சொந்த கொண்டாடுகிறது. உண்மை அவருடையதாக இருக்கணும், உண்மைக்கும் அவருடையதாக இருக்கலாம். ஆனால் வழக்கு நீதி வழங்குதல் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒருவருடைய பொசிஷனில் ஒன்று இருக்குமையானால் அது அவனுக்குரியதான். என் பொசிஷனில் ஒரு வீடு இருக்குது, நான் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், அது என்னுடையது தான். அது உங்களுடையது நீங்கள் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், உங்கள் வீடு என்பதற்கு பத்திரத்தை காட்டணும், காய் பத்திரத்தை கொண்டு வரணும், காப்பியை கொண்டு வரணும், ஒரிஜினலாக கொண்டு வரணும், அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி இல்லை பாருங்க இதை எங்கிட்ட இருந்துச்சு, இவர் கள்ள பத்திரம் போட்டு எடுத்துக்கிட்டாருன்னு நிரூபிக்கணும். அப்போ யார் வந்து கிளைம் பண்ண வருகிறாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். யார் கையில் இருக்கிறதோ அவர் ஆதாரம் காட்ட தேவையில்லை. அவர் கையில் இருக்குது, என் கையில் இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய என்ன ஆதாரம், இதான் ஆதாரம், என் கையில் இருக்கிற ஆதாரம், இது என் கையில் இருக்குது, என்னுடைய என்ன ஆதாரம், ஆனால் நான் தானே வச்சுட்டு இருக்கிறேன், அப்புறம் என்ன ஆதாரம்னு கேட்குறேன். அப்போ என்னிடத்தில் இருப்பது தான் என்னுடைய என்பதுக்கு ஆதாரம். ஆனால் அவர் உன்னுடைய நீ சொல்வாயானால் ஒன்றை நீ கொண்டு இல்லாமல் வச்சு நீ கேட்டு கொடுக்குற, ஒன்றை இல்லையே, அந்த பொருள் உன் கையில் இல்லை, அவன் கையில் இருக்குது, உன்னுடைய எப்படி நான் தீர்ப்பளிக்கிறது, கொண்டு ஆதாரத்தை. அவர் என்ன சொல்ல, ஆதாரமாக இல்லை, என்னுடையது தான் ஆதாரம் இல்லைங்கிறது. ஆதாரம் இல்லை என்றால் உன்னுடையது இல்லை. ஒன்னே ஒன்று செய்யலாம், என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த யூதனை கூப்பிட்டு அல்லா மேல சத்தியமாக இது என்னுடையதுன்னு சத்தியம் பண்ணு, போய்கிட்டே நீ சத்தியம் பண்ண சொல்றது. அவர் என்ன சொல்ற, நான் பண்ணுறேன் சத்தியம், நீ பண்ண முடியாது. யார் கையில் இருக்குதோ அவன் தான் சத்தியம் பண்ணணும். நீ இல்லாட்டி சத்தியம் பண்ணி யார் சொல்லி நான் வாங்கிட்டு போயிடலாம. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நீதிக்கே இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா, பொசிஷன் ஒருவர்கிட்ட இருக்குமையானால் அவர் தான் உரிமையாளர். உலக நாட்டில் எல்லா நாடுகள்லையும்
இந்த சிவில் சட்டத்தை முகமது நபியிடமிருந்து தான் எடுத்தார்கள். அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டில் கல்வெட்டு வச்சிருக்கிறான். மிகச்சிறந்த சட்டத்தை தந்தவர், சிவில் சட்டத்தை தந்தவர் முகமது நபின்னு சொல்லி. அதெல்லாம் இந்த மாதிரியான தீர்ப்பிலிருந்து சட்டம் எடுக்கணும். எப்படி என்ன இது முஸ்லீம்னு பார்க்காம, இந்துன்னு பார்க்காம, எதிரின்னு பார்க்காம, நம்மாந்து பார்க்காம நியாயத்தை இப்படி நூல் பிடிச்ச மாதிரி இவர் பேசுறாரு. அப்ப நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், ஜனநாயகம் பேசுற 450 வருஷ காலமாக நாங்கள் பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 450 வருஷ காலமாக அந்த பள்ளிவாசலை, பாபர் மசூதி என்ற பள்ளிவாசலை எங்கள் கொள்ளுப்பாட்டம் எள்ளுப்பாட்டம்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், பயன்படுத்திட்டு இருக்கிறான். அப்போ 1992 போய் இடிக்கிற, 1947 கொண்டு போய் 49 கொண்டு போய் எங்கள் ஒன்றே சிலையை வைக்கிற, பள்ளிவாசலுக்குள்ள ராமர் தோண்டி விட்டாருன்னு சொல்ற, என்னங்கடா தீர்ப்பளிச்சிருக்கேன்னு 450 வருஷம் ஒருத்தன் கையில் வச்சுக்கிறான். அது ஆதாரமா? ராமர் தோண்டி விட்டாருங்கிற ஆதாரமா? அதை வச்சு தீர்ப்பளித்தீங்களே, அவங்க நம்பிக்கை எப்படி நாங்கள் கொடுப்போங்கிறீங்களே, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் இந்த கேடுகிட்ட தீர்ப்பு அளிக்கிறீங்களே, கீழேருந்து மேலே வரைக்கும் என்ன செய்றீங்க, அவர்கள் அங்கே பிறந்ததாக நம்புகிறார்கள். அப்போ பிறந்ததாக நம்புனா ஆதாரங்கிறீங்க. எங்கள் முகமது நபி என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பா மாட்ட காலத்துல உள்ளது நம்புறேங்கிறாரு. நீ நம்புறது ஆதாரம் கிடையாது, ஆதாரம் கொண்டு வா. அப்போ நம்ம பார்க்குறோம், உலகத்தில் எவனாச்சும் நியாயத்தை பேண்டுறானா? நீங்கள் இதை கேள்வி கேட்கக்கூடியவர்கள், நபிகள் நாயகத்தை பாரபட்சமாக நடந்தார் என்று சொல்லக்கூடிய நீங்கள், பாபர் மசூதியில் என்ன செய்தீர்கள், கியான்வாபி மஸ்ஜிதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு விஷயத்திலையும் முஸ்லீம்கள் கையில் வைத்திருக்கிறதுக்கு எதிராக வழக்கு போடுகிறீர்கள். அவன் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வழக்கை எடுத்துக்கொள்றான். எடுத்துக்கொள்ளலாமா? சட்டப்படி வழக்கை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்கலாம். அந்த வழக்கை எடுத்துக்கொள்றான். சட்டத்தில் இல்லாத கிறுக்குத்தனங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு உளறுகிறான். ஒரு நீதிபதியாக இருக்கிறவன் வந்து நீதியை பேசணும், சட்ட புஸ்தகத்தில் உள்ளபடி பேசணும். இது யாருக்கு சொந்தம்னு கேட்டுக்கோன்னா தோண்டி பாருங்கிறான். ஒரு இடம் யாருக்கு சொந்தம்னு சொன்னால் 450 வருஷமாக எங்கள்கிட்ட இருக்கு, அதான் ஆதாரம். வரி கட்டிட்டு இருக்கிறோம்ல, கரண்ட் பில் கட்டுறோம்ல, எல்லாமே நாங்கள் தானே செஞ்சு சொத்து வரி நாங்கள் தானே கட்டணும். கிட்டத்தட்ட 450 வருஷமாக அனுபவ பாத்தியது இருக்குது. அதனுடைய எல்லா விதமான ரெக்கார்டும் இருக்குன்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் சொல்கிறான், அதை தோண்டி பாரு, கீழே ஏதாவது சிலை கிடைக்குதான்னு பாருங்கிறான். ஒரு இடம் யாருக்கு சொந்தங்கிறது தோண்டி பார்க்குற கூட எந்த சட்டத்தில் இருக்குதா? அப்போ எந்த இடத்த தோண்டி பார்க்கணும்? பார்லிமெண்ட்டை தோண்டி பார்த்தா கூட ஏதாவது பள்ளிவாசல் மணாரம் கிடைச்சா எங்களுக்கு சொந்தம் தந்துருவியா? நீ எதை தோண்டி பார்த்தா கீழே என்ன வேணாலும் இருக்கும். இது உலகத்தில் எவனுமே இப்படி ஒரு சட்டம் பேசவே மாட்டான். நம்ம நாட்டில் பேசும். எந்த நாட்டில் உள்ள நீதிபதி இப்படி பைத்தியகாரத்தனமான ஒரு கேள்வியை கேட்க மாட்டான், உத்தரவு போட மாட்டான். சட்ட புத்தகத்தை இங்கே பார்க்கறது கிடையாது. உடம்பு பூரா இங்கே நிறைஞ்சிருக்குன்னா என் இனம், என் ஜாதி, என் மதம், அதுக்கு நின்று நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் நினைக்கலையே, முகமது நினைக்கலையப்பா. வேற ஒருத்தர் மசமா மாட்டிக்கிட்டு இருக்கிறான், உன்னுடைய இல்லையா, அவன் கொடுத்துட்டு போ, வேலை பார்த்து போடா. என்னடா நீ வேற ஜாதியா இருந்துக்கிட்டு வேற மதமா இருந்துக்கிட்டு எங்களுக்கு நீ கேட்டாங்களா? அப்ப கடுகளவு கூட உங்களுடைய என்ன இல்லை. இந்த மாதிரியான மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு பார்ப்பதில் இருக்கல. நியாயம் நியாயம், நூல் பிடிச்ச மாதிரி நியாயம் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த தீர்ப்பை இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் நீங்கள் பார்க்க முடியல, பெற முடியுமா? இன்னைக்கு கூட ஒரு பள்ளிவாசலை வந்து எங்களுக்கு சொந்தம்னு ஒருத்தன் கேஸ் கொடுத்தான்னு சொன்னால் அந்த கேஸை எடுத்துக்குவாங்க. அதை நீதிமன்றம் ஏற்று விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு போட்டு போடுவாங்க. எங்களுடைய சிவலிங்கமாக ஏதாவது தண்ணி ஊற்றுறது, நீர் ஊற்றுன்னு வச்சுருப்பாங்க அகலில். அந்த தண்ணி இப்படி ஊற ஊற்றுமா தூம் மாதிரி இருக்கும். அதை போய் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் சிவலிங்கம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க, கூட்ட போட்டாங்க. எதுக்கு? எங்கள் பள்ளிவாசல் எங்களுடைய ஒழு சேர இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் கேச போடுறாங்க. நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பளிக்கிறான்? அவன் நீதி இது கிடையாது. அவன் என்னவா பார்க்குறான்னா, நான் ஒரு மதத்துக்காரன், எங்கள் மதத்து பஞ்சாயத்து இது, வேற மதத்துக்காரன் நீதி கேட்டு வர்றான், வேற மதத்துக்காரனுக்கு நீதி கொடுக்க முடியாது. இதனால ஒரு ரத்தம் பூரா ஊடி இருக்கு, உலகம் பூரா நல்லா ஊடி இருக்குது. அப்போ இதை உடைச்சி கண்ணு முகமது நபியோட யார் இருக்கிறா? குர்ஆன் மூலமாக மக்களுக்கு சொன்னார்களா, எதிரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிரு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு பகைமை நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். இது குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் மூலமாக முகமது நபி மக்களுக்கு என்ன சொன்னார்? ஒரு நம்ம பிடிக்காம இருக்கலாம், அவன் யூதனா இருக்கலாம், அவன் எதிரியா இருக்கலாம், அவன் அழிச்சவனா கொன்றவனா இருக்கலாம். ஒரு கேஸ் வந்துருச்சு, நீதி என்ன? அப்பலா எதிரி மன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு பகைமை அலா அல்லா தாதிரு, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். எதிரு, நீதி செலுத்துங்கள். அக்கர்மணி தக்குவா, அதுதான் இறையச்சத்திற்கு உகந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனை முகமது நபி சொன்னார், உலகத்துக்கு சொன்னபடி நடந்து காட்டினார்.
சொன்னார்கள். சொன்னபடி என்ன செய்யறாங்க, அது யாருக்குரியதுன்னு கேள்வி வரும் பொழுது உனக்குரியது அல்ல, உனக்குரியது தான் என்று அவனும் தீர்ப்பளிக்கிறாங்க. உண்மையில அவன் ஏமாற்றி கூட இருக்கலாம், இவருடைய சொத்தாவும் இருக்கலாம். ஆனா நீதி எப்படி வழங்குறாரு, எல்லாருக்கும் என்ன நீதி, அனைவரும் சமநீதி, இந்த கேஸுக்கு என்ன நீதி என்று ஒரு அளவுகோலை வைத்து தீர்ப்பளிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது முகமது நபி அவர்கள் இந்த மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்கறது, கால்பனிக்கு பழிவாங்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது, இந்த ஒரு தன்மையிலிருந்து ரொம்ப ரொம்ப வெகு தூரத்தில் இருந்திருக்கிறாரு. அவரை பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னா மதவாதி, பயங்கரவாதி, அவர் தான் இந்த ஜிகாதிங்கிற பேர். ஜிகாதின்னா போர் செஞ்சாங்க. போர் செய்யறது நாட்டுக்கு கடமை. நாடுங்கிற அடிப்படையில் போர் செஞ்சா தீவிரவாதியா? இப்போ இந்தியா பாகிஸ்தானில் போர் செய்யலையா? இப்போ சீனாவில் போர் செய்யலையா? போர் செஞ்சா என்ன அர்த்தம்? நம்ம எல்லையை பிடிக்க வந்தால் போர் செய்ய தான் செய்வோம். ஒரு நாடு என்கிற முறையில் நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்தார்களே தவிர போருக்கு வந்த போர் தான் செய்யணும். அந்த ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன இதுக்கு ஆதாரம் கேட்டா, அவர் போர் செஞ்சாரு. யார் போர் செய்யலை? நீ சொல்லக்கூடியவங்கெல்லாம் போர் செய்யலையா? ராமாயணம் போர் அடிப்படையாக கொண்டு வந்தானே, மகாபாரதத்தில் போர் தானதும். போர் யாருப்பா செய்யலை? அதுக்குள்ள புனித போருங்கிறீங்க. போர் யார் செய்யலை? யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக, தங்கள் குடிமக்களை காப்பாற்றுவதற்காக, பெண்களை காப்பாற்றுவதற்காக, சிறுவர்களை காப்பாற்றுவதற்காக, பொது சொத்தை காப்பாற்றுவதற்காக போர் செய்யத்தான் செய்வார்கள். போர் செய்வது அரசின் மீது கடமை. முகமது நபி மத குருவாக போர் செய்யல, சக்கரவர்த்தியா போர் செஞ்சார். அவர் நாட்டுக்கு அதிபர். அவர் போர் செய்ய உள்ள வளைஞ்சலத்தை அழைச்சிட்டு போயிருவியா? எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவியா? அப்போ முகமது நபி அவர்கள் சில யுத்தங்களை செய்தார்கள். அவ்வளவு நியாயத்திற்கு நடந்த யுத்தங்கள், எந்த ஒன்றும் அநியாயத்துக்கு நடந்த யுத்தம் கிடையாது. பெரும்பாலான யுத்தங்கள் தற்காப்புக்கு நடந்த யுத்தங்கள் தான். அந்த யுத்தங்களை அவர்களை தலைமை தாங்கி நடத்தி அந்த போர்க்களத்தில் ஈடுபட்டார்களே தவிர உள்ளூரில் உள்ள மக்களுக்கு செஞ்சாங்களா? சொந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்களை நசுக்கினாங்களா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிறாங்க தோழர்களோடு. பள்ளிவாசல்னா என்ன? தட்டுப்பந்தல் தான். பள்ளிவாசல்னா பெருமாண்டா அப்படி கட்டடம்லாம் கிடையாது. அவங்க கோட்டை கொத்தம்லாம் கட்டிக்கல. சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் அரண்மனை. அவங்க நீச்சல் குளம் கிடையாது, தங்க கிரீடம் கிடையாது, தங்க சிம்மாசனம் கிடையாது, தங்க செருப்பு கிடையாது. அவங்க வாழ்வதற்கு பெரும்பான்மையான கோட்டைகள் அதெல்லாம் கிடையாது, பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் கிடையாது. அந்த தட்டுப்பந்தல் தான் பள்ளிவாசல். அதுதான் தலைமைச் செயலகம். அதுதான் எல்லாரையும் சந்திப்பார்கள். எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் சந்திப்பார்கள், ஒருவரும் திருவார்கள், சந்திக்கிற அங்கே தான் சந்திப்பார்கள். போர் பயிற்சி அங்கே தான் கொடுப்பார்கள், ஜக்காத்து பொருள் அங்கே தான் குவித்து வைத்திருப்பார்கள். அனைத்துக்குமான ஒரு அலுவலகமாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கிறாங்க, தோழர்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுபான்மைன்னா பிற மதத்துக்காரர் யூதர், அவருடைய இறந்துட்டார். அவருடைய பாதியை கொண்டு வர்றாங்க. இறந்து போன ஒருத்தருடைய இறந்தவர் யாரு? வேற மதத்துக்காரால். வேற மதத்துக்காரில் யார்? விஷமம் முடிச்ச ஒரு மதத்துக்காரால். முஸ்லீம்களை கொள்வது, அழிப்பதை கொள்கையாக கொண்ட ஒரு மதத்துக்காரன். நபிகள் நாயகத்தை ஜனாதிபதியை கொள்வதற்காக பல முறை சதித்திட்டம் தீட்டிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறார். அவருடைய பாடியை தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? அந்த பள்ளிவாசல் இருக்கும் வீதி வழியாக வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஜனாசான்னு சொல்லுவாங்க, பிரேதம், இறந்தவருடைய உடல். அது வந்த உடனே நபிகள் நாயகம் கிட்ட வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா எழுந்து நிற்கிறாங்க. அவன் பாடியை கொண்டு வர்றான். யாரு? வேற மதத்துக்காரன், வேற சாதிக்காரன், நம்மளை அழிக்கணுங்கிறவன் அப்படி வரலாம். அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா நிற்கிறாங்க. நின்றது மாத்திரம் இல்லாம நின்றவன சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், அது யூதருடைய ஜனாசாவத்தை எந்திரிச்சு நிற்கிறீங்க? அந்த ஜனாசா நம்மால் கிடையாது. ஜனாசா அந்த பிரேதம். இந்த பிரேதம் யூதருடைய பிரேதம் அப்படின்னு எடுத்து வர கொடுக்குறாங்க சகாபாக்கள். அப்ப நபிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு பிரேதம் வந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு ஒரு பிரேதம் வரும் என்று சொன்னால் எழுந்து நின்னுங்கள், அது கடந்து சென்ற பிறகு உட்காருங்கள். இந்த பக்கம் ஒரு பிரேதம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்றுணும். அது யூதனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவ எவனாக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எழுந்து நின்று விட்டு முஸ்லீமா அந்த பெண் தொடர்ந்து செல்லுங்க அடக்கம் பண்றதுக்கு. இல்லைன்னா எழுந்து நிறுத்துங்க, கடந்து சென்ற பிறகு உட்கார்ந்து கொள்ளணும். அது யூதருடைய ஜனாசாவா இருந்தாலும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களை மதிச்சிருக்கிறாங்க. இது என்ன விளங்குறீங்க? அவங்க எப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமைக்காரர்கள், நபிகள் நாயகத்துக்கு எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாங்க. சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு இவரை என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு விஷத்தை கொடுத்து கொள்ற அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்காரன் வரும்போது அது எங்க வர்றான்? புனித பள்ளி, உலகத்தில் 2வது புனித பள்ளி இந்த மஸ்ஜித நபவிங்கிறோம். நீங்கள் மதிக்கிறோம்ல, காபத்துல்லாவுக்கு அடுத்து புனிதமான பள்ளி அது அந்த மஸ்ஜித நபவிங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல். அப்படிப்பட்ட ஒரு புனித பள்ளி இருக்கிற தெரு வழியாக ஒரு ஜனாசா கொண்டு வர்றான்.
இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பிற சமுதாய மக்களில் பல சாதிகள் வச்சுருக்கிறாங்க. அந்த சாதிகளில் உள்ள ஒரு சாதிக்காரன் இறந்துட்டான்னு வைய, அந்த பிரதத்தை கொண்டுக்கிட்டு வேற சாதிக்காரன் உள்ளதுக்கு போக முடியுமா? உசுரோட வாக்கி விட்டுருவாங்க, குணத்தை விட மாட்டாங்க. உசுரோடு இருக்கும்போதாவது ஒரு தெரு வழியாக நடந்து போயிடலாம், வேலைக்கு போயிடலாம், வேறு ஏதாவது கடைக்கு போகணும், வியாபாரத்துக்கு போனால் அதை விட்டுருவாங்க. செத்து போனால தூக்கிட்டு போனீங்கன்னா, ஏண்டா உன்னுடைய சவத்தை ஏந்தோட கொண்டு வருவியா? என் என் கோயில் வழியாக கொண்டு வருவியா? என்னுடைய வீடு வழியாக கொண்டு வருவியா? என்னுடைய வீடு வழியாக கொண்டு வருவியா? எங்களுக்கு சொந்தமான அப்படின்னு கேட்டு பல இடத்தில் கலவரங்கள் நடக்கும். ஒரு இனத்துக்குள்ளேயே, இது ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே செத்தவனுடைய பாடி வந்து கேவலமான நினைக்கிறீங்க. உசுரோட இருக்கும்போதாவது நடமாட அனுமதிப்பாங்களே தவிர, செத்த உடம்புன்னு சொன்னால் எங்கள் சாதிக்காரன் செத்தா தான் இந்த தெருவில் வரணும், வேற சாதிக்காரன் செத்தா இந்த தெருவில் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. சாதிக்காரன் இப்படி பார்க்கும்போது மதத்துக்காரன் எப்படி பார்க்கணும்? நாங்கள் வேற மதத்துக்காரன், அவர் வேற மதத்துக்காரன். அந்த வேற மதத்துக்காரன் அந்த பாடியை கொண்டுட்டு இங்கே வர்றான், அந்த பள்ளி வாசலுக்கு முன்னாடி தைரியமாக வரலாம். அந்த தைரியம் ஏன் தைரியம் வருது? இவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு தைரியம். எதனால தைரியம்? முகமது நபி நல்லிணக்கம் பேணுவாரு, அவர் வெறியல் கிடையாது, பிற மதத்தை நசுக்கிறது கிடையாது, பிற மதத்தை நன்றி மாதிரி பார்க்கறது கிடையாது, பிற மதத்து உரிமையை பறிக்கிறது கிடையாதுன்னு ஆழமா பதிஞ்சிருக்க போய்த்தானே பர்மிஷன் வாங்கிட்ட போறான். அவன் பாட்டுக்கு நம்ம தெருவுக்கு வரலாம் சாதாரணமா. அப்போ அவனுக்கு என்ன பயம் வரல? ஆள் ஒரு முகமது நபி பெரிய சக்கரவர்த்தி, நமக்கு பிடிக்காத ஒரு ஆள், நம்ம வேற மதத்துக்காரன் போனால் விடமாட்டான் அப்படின்னு கடுகளோட எண்ணம் இல்லாம அவனால் அங்கே வர முடிஞ்சிச்சு. அவன் நினைச்சதை கூடுதலாக இவருக்கு செய்யறாரு. வர விடுவது மட்டுமில்ல, எந்த சிரிக்கிறேங்கிற அவன் வருவதே பெரிய ஒரு உரிமை, உலகத்தில் எவனும் வளர்க்காத உரிமை. அதை வழங்கிட்டு செய்யறாரு, எழுந்து வேற நிற்கிறாரு. ஆனால் யார் வந்தாலும் எழுந்து நில்லுங்க சொல்றாரு. அப்ப இந்த ஒரு நல்லிணக்கத்தை நீ இதுவரைக்கும் ஜனநாயக நாட்டில் கடைப்பிடிச்சிருக்கிறியா? ஜனநாயக நாட்டில் நீ காப்பாற்றிருக்கிறியா? இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனா என்ன செய்யறாங்க? எத்தனையோ இந்த விநாயகர் ஊர்னு வந்துடும். விநாயகர் ஊர்வலம் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து மதத்துக்காரங்க செய்யற ஊர்வலம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மத ஊர்வலமா, மத பண்டிகை இல்லை. ஒருத்தன் கட்சி வளர்க்கறதுக்காக வேண்டி நீங்க செய்யறாங்க. இந்து முன்னணிங்கிறவங்க காவிகள் வந்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக இந்த விநாயகர் ஒரு சாமியை வைத்துக் கொண்டு கலவரத்தை விட்டு செய்கிறார்கள். அவங்க இப்படி அந்த ஊர்வலம் வரும்பொழுது எதுக்கு வர்றான்னு எல்லாருக்கும் எதுக்கு வர்றான்? அவன் பாட்டுக்கு பக்தியோட ஊர்வலம் போனால் யாராவது தடுக்கிறோமா? மதுரையில் மீனாட்சி அம்மன் மதுரையில் தேரோட்டம் நடக்குமே, கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார்ல, கள்ளழகர்னு ஒரு சாமி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். குதிரையை வச்சு தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, கிடப்பாங்க. அதுவும் அதிகமான மக்கள் அதில் கூடும். எல்லா தெருவழியும் போவாங்க. அந்த ஊரில் முஸ்லீம்களில் போவாங்க, இந்துக்களில் போவாங்க, கிறிஸ்தவத்தில் போவாங்க. எந்த ஒரு கல்லறியோ தகராறோ சண்டையோ நடக்காது. பிற மதத்தவர்கள் போகிறத வந்து முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இவங்க இந்த விநாயகர் ஊருக்கு எடுத்துக்கணும் என்ன செய்வாங்கன்னா, விநாயகர் தான் கூட்டிகிட்டு போகிற, தூக்கிட்டு போகணும். அப்போ தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு தேவை இருந்தது. தேவை என்னது? இதை வந்து இங்கே கொண்டு வைக்கணும், இலக்கு வச்சிருக்கணும். இந்த இடத்துல இந்த விநாயகர் இருக்குது, இதை வந்து இந்த இடத்துக்கு போகணும். அதுக்குரிய பாதை, அந்த பாதை இருந்தாலும் என்ன செய்யலாம். அவன் என்ன செய்வான்னு கேட்டா, இங்கே போகக்கூடாது, இங்கே போய் அப்புறம் அங்கே போய் முஸ்லீம் சொல்லுவாங்க, எப்படி இந்த விநாயகரை எங்கடா கொண்டு போட, கடலில் கரைக்கணும். இங்கனுக்குள்ள விநாயகர் இருக்கு, கடலுக்கு போகிறது ஷார்ட்கட் என்ன, அந்த வழியில் கொண்டு போ. தேவைக்கு போனால் பிரச்சனை இல்லை. இவன் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த கடலில் கரைக்கிறதுக்கு விநாயகர் எடுத்துக்கொண்டு அங்கே போவேன், அது அங்கே போவேன். ஊரே செஞ்சுக்குவாங்க. சுற்றி கூட்ட சரி போகிறதான் போகிறேன், சும்மா போறியா? சும்மா போக மாட்டேன். 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல் முறுக்கு, ஊர்வலத்தில் விநாயகர் கோஷம் வாங்குது. விநாயகரை வழிபடுறவங்க போடுற கோஷத்தையாக போடுறாங்க, நல்லா தெரியுது. ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அது திராவிட மாடல் ஆட்சி வந்தாலும் சரினா, ஆரிய மாடல் ஆட்சி வந்தாலும் சரினா, இந்த விஷயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பாரபட்சமாக தான் எல்லாரையும் நடக்கிறாங்க. அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நம்ம கடமை, வம்புக்கு வர்றாங்க, இவங்க வம்புக்கு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம நாட்டில் பார்க்குறோம். முஸ்லீம்கள் இதுக்கெல்லாம் கொடுத்து நிற்கவே மாட்டாங்க. நபிகள் நாயகமே நிற்கலைங்க. நீங்கள் உங்களுடைய விழாக்களை, உங்களோட ஊர்வலங்களை கொண்டு போனீங்கன்னா நாங்கள் தடையை செய்ய மாட்டோம். இது தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? வருவாங்க, கல்லை விடுவாங்க, அப்புறம் எங்கள் மேலே கேச போடுவீங்க. அவன் பள்ளிவாசலில் கல்லை போட்டு என்ன செய்வான், எங்களை எழுந்துட்டாங்கன்னு சொல்லுவான். எங்கள் ஏழை லம்பனம் ஏறாது. அவன் சொல்ல புகாரை எடுத்துட்டு செய்வீங்க. அவன் விநாயகர் ஊருக்கு போனான்னா நாங்கள் ஒரு 50 பேர் ஜெயிலுக்கு போகணும். எதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் சில பேர் மறுக்கிறாங்க, நீங்கள் மறுக்கிறேன்னு கேட்பாங்க. நீங்கள் மறுக்கிறீங்க, எதுக்கு மறுக்கிறோம்னு கேட்டால் ஊர்வலத்தை விட்டுல சும்மா போக மாட்டாங்க. அவங்களே செல்பிட்டு அவங்களே வீசிக்கிடுவாங்க. வீசில் குண்டு வச்சுருக்காங்க. குண்டு வச்சு நாரையிட்டு இருப்பாங்கன்னா, குண்டு வச்சுட்டு பல இடங்கள்ல மக்கா மசூதி குண்டு வெடிப்பு,
சம்ஜாத எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு, மாலைக்கான் குண்டு வெடிப்பு. அப்போ இதெல்லாம் இந்த குண்டு வெடிப்புகள்லாம் ஆர்எஸ்எஸ் தான் செஞ்சது என்று சொல்லி செஞ்சவரை இன்னைக்கு கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. செஞ்சவரை என்ன செஞ்சிருக்கிறாரு, நாங்கள்லாம் சேர்ந்தா செஞ்சோம், முஸ்லீம் மேலே பழி போடுறதுக்காக வேண்டி குண்டு வைப்போம், முஸ்லீம் செஞ்சான்னு போட்டு விட்டுருவோம், முஸ்லீம் மேலே வெறுப்பு வரேன், அதை வச்சு தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி யார் அதை செஞ்சவரில் ஒரு ஆளை நீதிமன்றத்தில் அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இன்னைக்கு மீடியாக்களில் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ இவங்க வேணும்னே செஞ்சு முஸ்லீம் மேலே பழி போடுவாங்க. காந்தியை கூட கொண்டு போய் வச்சுருக்காங்க, இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டாங்க, காந்தியை போய் கொள்றான். அது அவர் கொல்லப்படுத்தாங்கன்னா கையில் என்ன இருக்கிற இஸ்மாயில் பேர் இருக்குது, முஸ்லீம் கொண்டாட வரணுமா, முஸ்லீம் கொண்டாட வருவதற்காக வேண்டி கையில் பச்சை குத்தி செஞ்சவங்க அவங்களுடைய சாமிகளுக்கு செருப்பு மலையை போடுவாங்க, போட்டு முஸ்லீம் மேலே பழிய போடுவாங்க. அப்போ இந்த ஊர்வலம்னு சொல்லி சில இடங்களில் முஸ்லீம்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ரீசனிங் விளையுது. எதுக்கு அவன் ஊர்வலம் போனான்னு சொன்னால் நாங்கள் ஒரு 100 பேர் ஜெயிலுக்கு போகணும். ஏன் அவனே ஏதாவது பண்ணிக்கிட்டு புகார் கொடுப்பான், நீங்கள் அவன் புகார் தான் எடுப்பீங்க, எங்கள் புகார் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஊரில் வரும்போது கல்லை விட்டீங்க, அவனே கல்லை விட்டு எடுத்துக்குவாங்க, அவங்களே செருப்பத்துக்கு போட்டுக்குவாங்க, செருப்பு பள்ளிவாசல் வந்து செய்வாங்க. பள்ளிவாசல் வந்துச்சுன்னா அது போதும், அதிகாரி போலீஸ் அதிகாரி படிச்சிருக்காருல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற லட்சணம், அந்த அதிகாரி என்ன பண்ணுவார், உங்கள் பள்ளியிலேருந்து அந்த கல் வந்துச்சான், உங்கள் பள்ளியிலேருந்து செருப்பு பண்ணி புகார், ஏன்டா அவனை அங்கிட்டு விடுறான், அதுதான் வர்றான்னு தெரியலையா, இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இதைத்தான் காலமெல்லாம் செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டு இந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ முகமது நபி அவர்களுடைய அந்த தன்மையை பாருங்கள். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்களா, பிற மதத்துக்காரங்களுடைய அந்த இறந்து போன பாடியை ஒரு ரிப்போர்ட் செய்கிறாங்க. ஒரு முகமது நபி அவர்கள் வந்து ஒரு சமுதாய தலைவர், அவங்கள யாரும் எளிதாக அணுகக்கூடிய வகையில் 5 தடவை பள்ளிவாசலுக்கு போவாங்க, என்னோட தொடர்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்தரங்கமாக ஊழியர்கள் 2 பேர் வச்சுருந்தாங்க. அந்தரங்க ஊழியர்னா சில வேலை வச்சு செய்கிறதுக்கு ஒரு வயசாகி போயிட்டால் சில வேலைகள் செய்ய முடியாது, வாலி தூக்கிக்குவாங்க, இந்த பேக்கை தூக்கிக்குவாங்க, இளமையாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். வயசாகி போச்சுன்னா அதை தூக்குறது, பொருளை தூக்குறது, தண்ணி எடுத்துகிட்டு வரது ஆள் வேணும். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, நபிகள் நாயகத்துக்கு 2 பேர் ஊழியர் இருந்தாங்க. ஒரு ஆள் அனஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்களா சஹாபா, அவர் ஒரு ஆள், ஒரு சின்ன பையன். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் யூத சிறுவன், யூத மதத்துடைய இளைஞன் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு கூடமாட வேலை செய்கிறதுக்கு வைத்திருப்பாங்கல்ல, அது 2 பேரை நியமிக்கிறாங்க. ஒருவர் முஸ்லீமுடைய ஒரு நபித்தோழருடைய பையன் ஒரு ஆள், இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தார். அப்போ யூத மதத்தை சேர்ந்த ஒருவரை யூதர்கள் பூரா எதிரியாக இருக்கும் பொழுது இவனை போய் சிறப்பியாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இவன் மூலம் அவங்களை காய்கறி வாங்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பையனை வச்சு என்ன செய்யலாம், போய் நேரம் கிட்ட போய் குத்தி கருத்தில் குத்திட்டு வந்துரு, கருத்தை வச்சுட்டு வந்துரு, தனியாக தானே இருப்பார், இப்போ கூட ஆளுக்கு வச்சுக்கிற மாட்டார்ல அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்படி நபிகள் நான் பார்க்கல. அந்த யூத குடும்பத்தை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட அந்த கெட்ட தன்மை இல்லை. அந்த பையனை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்து பையன் நல்ல பையன் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம இப்போ என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, முஸ்லீம் வேலை கொடுக்காதுங்கிறாங்க, அரசாங்கத்தில் அப்படி செய்கிறாங்க. அரசு அதிகாரத்தை உட்கார்ந்து கொண்டு ஒரு வேலைக்கு முஸ்லீம் அப்ளை பண்ணான்னா எப்படியாவது காரணத்தில் கட்டி விட பார்க்குறாங்க. முஸ்லீமுக்கு அரசாங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறான், தனியார் நிறுவனங்களில் முஸ்லீம் வேலை இல்லைங்கிறான், வீட்டை வாடகை தர மாட்டேங்கிறான், வாடகை கொடுக்கணும்னா முஸ்லீமுக்கு வீட்டு வாடகை இல்லைங்கிறான். இப்படி காழ்ப்புணர்ச்சியில் உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஜனநாயக நாட்டில். நாங்கள் மத வெறியர்கள்ங்கிறீங்க, நாங்கள் பிற மதத்தை மதிக்க மாட்டோங்கிறீங்க, வன்முறையில் தூண்டுறோம்னு சொல்கிறீங்களப்பா. நாங்கள் போய் ஒரு இடத்துல முஸ்லீம் கடையில் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறோம். முஸ்லீம் கடைகளுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அல்லாத பல பேர் இந்த கடையிலே 4-5 முஸ்லீம் அல்லாதவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேலை கொடுக்குறோம். அந்த முஸ்லீம் வேலை ஒழுங்காக செய்வானா, நேர்மையாக இருக்குமா, அந்த செய்தி அவனுக்கு அந்த துறை அவனுக்கு தெரியுமான்னு பார்க்கணும். அதுக்கு தான் வேலை கொடுக்கணுமே தவிர எங்காவது உங்களால் முறையில் பார்க்கவே கூடாது. ஆனால் முஸ்லீம்களுடைய வீடுகளில் முஸ்லீம் அல்லாத எத்தனை பெண்கள் வீட்டு வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, அவங்க முஸ்லீம் அல்லாதவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் அல்லாத வீட்டில் வேலைக்கு வைக்க மாட்டோம்னு இருக்கிறோமா, இல்லை. அப்போ நம்மள்கிட்ட அந்த பரந்த தன்மை மட்டும் இருக்குல்ல, அது நபிகள் நாயகம் கற்று தந்தது. அவங்க தன்னுடைய ஊழியராகவே வச்சுருக்கிறாங்க. யாரை, அந்த இளைஞனை வச்சுருக்கிறாங்க, யூத மதத்து இளைஞன். அந்த பையனுக்கு தெரிஞ்ச உடம்பு சரியில்லாமல் போச்சு, சக்கராத்தை சிறந்தவர்னு சொன்னார்ல, இதுதான் இறங்கியிருக்கிற மூசா எப்படியா தெரியுமா, யாரை பேசுற, அவரை பேசல, எங்கிட்ட என்ன மூசா பற்றி பேசுற, எங்கிட்ட மூசா பெருமை பேசுறியான்னு கேட்கல, உன் மதத்துடைய பெருமை எங்கிட்ட பேசுற அப்படின்னு பேசாம அவன் மதிக்கிற மூசா நம்மளும் மதிக்க வேண்டிய மூசா தான். அவன் எந்த மூசாவை மதிக்கிறானோ அவனை முஸ்லீம்கள் மதிக்கணுமா இல்லையா, நம்மளும் மதிக்க வேண்டிய மூசா நபி தானே. அப்போ நபிகள் நான் இதை சொல்றாங்க, உலகத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டுருவோம், எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு அல்ல திரும்ப உயிர் கொடுத்து எல்லாத்தையும் எழுப்புவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம்ல, 2 சூர் ஊதப்படும், ஒரு சூரில் உலகம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 40 நாளில் இன்னொரு சூர் ஊதப்படும், அழிக்கப்பட்டது எல்லாம் எந்திரிச்சிடும்.
அழிக்கப்பட்ட அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிக்கப்படுற காலத்தில் உள்ள அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க இழந்துருவாங்க. இது இந்த சூர். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலகத்தில் அல்லாஹ் சூர் வந்து எழுப்புவான்ல, எழுந்த உடனே நான் தான் முதல் எழுந்திருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சூர் ஊதின உடனே எல்லா மக்கள்லையும் யாரு, நான் தான் முதல்ல எழுதுவேன். நான் தான் முதல்ல எழுதுவேன்னு பார்த்தா எனக்கு முந்தி மூசா அடிப்பார். எப்படி அழகா சொல்றாங்க, நான் தான் முதல்ல எழுதுவேன், எனக்கு முன்னாடி மூசா வந்து அந்த அரசுடைய காலை பிடித்து கொண்டு நிற்பாரு. நீ அவரை பற்றி நீ மற்றவா பேசுறியா? அவன் மூசாவை புகழ்ந்து பேசினா அதுக்கு மேலே புகழ்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த எதிரி மூசாவை புகழ்ந்து பேசுறதுனால ஒரு கோவம் வந்துச்சு முஸ்லீமுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து முதல்ல நான் தான் முதல்ல எழுந்திருப்பேன், ஆனால் நான் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் இருப்பார். அப்போ யார் எழுந்திருக்கு தெரியல, நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பேன். மூச்சை அந்த அந்த சூர் ஊதுனவுன்னா எந்திரிக்கிற நான் முதல்ல எந்திரிச்சாலும் எந்திரிக்கும் போது பார்த்தா அவர் நிற்பார். நான் முந்தி அவர் முந்தியான்னு தெரியல. அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இவருக்கு ஏற்கனவே ஒருக்கா வந்து மூச்சையாகி விழுந்துட்டார். இப்போ அல்லாவை காட்டுன்னு சொன்னார்ல துன்யாவில், அல்லாவை காட்டுன்னு சொன்ன உடனே அல்லா என்ன நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மலையை பாரு அப்படின்னு சொன்னால் மலையை பார்த்தாரு. அது பார்த்தோன்னா மூர்ச்சியாகி விழுந்துட்டாரு. ஒருவேளை ஒரு மூர்ச்சியாக ஏற்கனவே துன்யாவில் விழுந்துட்டார்ல, அதனால அல்லாஹ் செலவு கொடுத்து நம்ம ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் துன்யாவுடைய மூர்ச்சியாகி விழுந்ததுனால அல்லாஹ் கொடுத்த சலுகை போல இருக்குது என்று சொல்லிவிட்டு எனக்கு முன்னாடி மூசா இருந்துச்சு நீ பாருங்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை கையாளும் போது எப்படி கையாளுறாங்கன்னு கேட்டால், நீ எங்கள் மதத்துடைய இதில் வந்து நீ உன் மதத்தை எதுக்கு பிரச்சாரம் பண்ணுற, பெருமை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்காம முஸ்லீம் அந்த அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அவன் மூசா சேர்ந்தவன் சொல்லுவான், உனக்கு மூசா சேர்ந்தவன் நினைக்கக்கூடிய அப்படி தான் சொல்லுவான். அவன் சொல்லக்கூடிய மூசாவை நம்மளும் மதிக்கணும். அவர் உயர்ந்த ஒரு ஆள் தான், அல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்படி சொல்வதாக இருந்தால், அது பிற மதத்தை எதிரிகளாக இருக்கக்கூடிய மதத்துக்காரர்கள் விஷயமாக இப்படி சொல்வதாக இருந்தால் இந்த நல்லிணக்கம் எங்கே இருக்குது? இந்த மாதிரி நல்லிணக்கம் உலகத்தில் எங்கே பார்க்க இயலுமா? அப்போ எது அந்த யூதனத்தை தண்டிச்சிருக்கணும். ஏன் நீ சிறுபான்மையாக இருக்கிற, உனக்கு வந்து ஒரு அப்படித்தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ எல்லாரும் வந்து இந்துக்களாகிவிட வேண்டும், இந்துத்துவா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அதெல்லாம் விட்டுற வேண்டும், அந்த உரிமையெல்லாம் கோரக்கூடாது, எங்கள் கோயிலுக்கு வர வேண்டியதுதான் இல்லை கேட்குறாங்க. நம்ம இடத்தை விட இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நபிகள் நான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்கள் நாட்டில் வாழ்ந்து விட்டு நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், எங்கள் ஆட்சி எங்கள் அதிகாரம், நீ சிறுபான்மையாக இருக்கிற, நீ வந்து என்ன செய்கிற, உங்கள் மூசாவிலிருந்து பேசுகிற, இனிமேல் பேசக்கூடாது, எங்கள் முகமது பற்றி பற்றி தான் பேசணும், மூசாவுக்கு தான் வந்து நடக்கிறது வேறு. அப்படி தான் உலகத்தில் எல்லா மதவெறி பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் ஜனநாயகவாதிகள்னு பேர். ஜனநாயகவாதி என்று சொல்லக்கூடிய அத்தனை மதவெறி பிடித்தவர்களும் இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் எப்படி நடக்கிறாங்க, அவர் மதத்தை பற்றி பேச ஒரு உரிமை இருக்குது, அவர் நம்பக்கூடிய விஷயத்தை பேச நல்ல சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து வேற கொடுக்குறாங்க. அப்போ இவங்களை நபிகள் நாயகத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மத சகிப்புத்தன்மை இல்லாதவர், பயங்கரவாதி, பிறரோட ஒத்து போக மாட்டாங்க, இவங்க தான் அம்புட்டு செய்கிறது. பிறரோட ஒத்து போகாதவர்களாக இருக்கிறலாம் யாருன்னு கேட்டால் நம்மளை விமர்சிக்கக்கூடிய அவர்கள் தான். ஆனால் நமக்கு என்ன பேரை வைத்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் யாரும் ஒத்து போக மாட்டாங்க, ஏன்னா முகமது நபி யார்த்தையும் ஒத்து போனது கிடையாது, பிற மதத்து மக்களோட அனுசரித்து போனது கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் வந்து நபிகள் நாயகத்தை நடித்து ஏமாற்றுவாங்க முஸ்லீம்கள். அதை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, அங்கே தங்குவாங்க, தங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒட்டத்தை தான் ஓடி போயிடுவாங்க, ஒட்டத்தை ஓட்டி செலவாண்டு ஓடி போயிடுவாங்க. இப்படி பல சம்பவங்கள் நடக்கும். முகமது நபி அவர்கள் வெளிப்படையாக சொல்வது மட்டும் பார்ப்பார்களே தவிர இந்த துவேஷம் காழ்ப்புணர்வு இதை கொண்டு யாரையும் என்ன செஞ்சதில்லை, அவங்க இட போட்டு பார்த்ததே கிடையாது என்பதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பல பேர் இஸ்லாத்தை தழுவிட்டு வர்றாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள பல பேர் இஸ்லாத்தை தழுவாமல் இருப்பாங்க. மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுவார், பாப்பா வரமாட்டார், பாப்பா வந்துடுவார், மகன் வரமாட்டார். எந்த அளவுக்கு அவங்களோட பகை இருக்குன்னு கேட்டால் போர்க்களத்தில் எதிரெதிராக சந்திப்பாங்க. போர்க்களத்தில் இந்த பக்கம் இவர் இருப்பார், அந்த பக்கம் அவர் இருப்பார், எதிரெதிராக சந்திக்கிற அளவுக்கு என்ன கொள்கை சார்ந்து பிரிஞ்ச காரணத்தினால தகப்பனுக்கும் மகனுக்குமே அவ்வளோ ஒரு பகை இருக்குது. என்னடா இஸ்லாம் தான் அவனுக்கு பிடிக்காது, நமக்கு சிலை வணங்க நமக்கு பிடிக்காது, அந்த ஒரு வெறுப்பின் காரணமாக அப்படி தான் பிரிஞ்சு இருப்போம். ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம், நேசித்து கொள்ள மாட்டோம். ஆனால் நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை ஒருத்தர் தழுவிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுன்னு தனியாக இருக்கட்டும், உங்கள் தாய் தந்தையை கவனிக்கிறது, உங்கள் பெற்றோரை கவனிக்கிறது, உலகத்தில் அவர்களுக்கு செய்கிற கடமையை கவனிக்கிறது, நீ தவறக்கூடாது. அப்படி சஹாபி வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அஸ்மாங்கிறவங்க கேட்குறாங்க,
அஸ்மாங்கிறவங்க யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனை ஆயிஷா நாயுடைய சகோதரர். அஸ்மா வந்து கேட்குறாங்க, என்னுடைய அம்மா வந்து இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுக்கு கவனிக்க யாரும் இல்லை, நான் தான் அவங்களை அரவணைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன், அவங்க என்னை தேடி வந்தால் நான் அவர்களை அரவணைத்து சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் என்ன செய்யலை, அது வேற மதம், நீ இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்ட, அவங்க வந்து காப்பீடாக இருக்கிறாங்க, அவங்கள எப்படி கவனிக்கணும்னு சொன்னாங்களா? இல்லை, சிலி உம்மக்கி, உன் தாயை சேர்த்துக்கொள், தாயை கவனிக்கிற கடமை உனக்கு இருக்கிறது. அவங்க இஸ்லாத்துக்கு வராட்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாவிட்டாலும் தாய் தானே. குர்ஆன்ல கூட இதை பற்றி அந்த தெளிவாக கட்டளையிடலாம். எப்படி கட்டளையிடலாம்? பெற்றோர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வரல, நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணுமே தவிர அவங்க தாய் தந்தைங்கிற அந்த மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்கள கவனிப்பதில் எந்த ஒரு குறைபாடும் நீங்கள் செய்யக்கூடாது. அல்லா குர்ஆன்ல சொல்றான், இன் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உன்னை வந்து இணை கற்பிக்குமாறு அவங்க கட்டளையிட்டா உங்கள் பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்லை கும்பிடுங்கிறாங்க, அதை செய்யாதீங்க, இந்த மரத்தை கும்பிடுங்கிறாங்க, அதை செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒன்றை வைக்க சொன்னால் அதை கேட்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு சாஹிபுமா துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்தில் அழகான முறையில் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள். உலக விஷயம் வரும்பொழுது அவங்களுக்கு சோறு கொடுக்குறது, அவங்கள வசதி செஞ்சு கொடுக்குறது, மருத்துவ உதவி செய்கிறது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இந்த விஷயங்களில் நீங்கள் கடுகளை கூட என்ன செய்யாதீங்க, குறை வைக்காதீர்கள் என்று திருக்குறான்ல நம்ம கட்டளை இருக்கிறது. அப்போ இந்த மதங்கிற அடிப்படையில் வந்து பிரிச்சே பார்க்கல. திருக்குறான்லும் நல்லா எப்படி கட்டளை இருக்கிறான்னு கேட்டால், பிற மத மக்களோடு நம்ம பழகும், அவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் என்ன மாதிரி சொன்னாங்க. காசு இருந்தால் உதவி செய்யும், ஜக்காத்து கொடுக்கணும், தான தர்மம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் முஸ்லீம் அல்லாதது செய்யலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லி. முஸ்லீம் அல்லாத சில பேர் விஷம பிரச்சாரம் பண்ணுறாங்க, முகமது நபியுடைய மாதத்தால் செய்ய மாட்டாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளம் புயல் சொல்லி காட்டாங்கல்ல, ஒரு வெள்ளம் புயல் எது வந்தாலும் முதல்ல நம்ம தான் போய் நிற்கிறோம். அவன் யாருன்னு பார்க்கல, இவன் முஸ்லீம் இல்லை, இவன் காப்பீரு, இவனுக்கு நம்ம உதவி செய்யறது அப்படின்னு நினைக்கல, எல்லாரும் செஞ்சுருக்கணும். இப்படி செஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் குர்ஆன் நல்லா நமக்கு அதை வந்து ஒரு அறிவுரையாக சொல்லிடலாம். லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. இனி முகமது நபி மக்கள்கிட்ட சொன்னாங்க, லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவே இல்லை. அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவில்லை. உங்கள்கிட்ட வந்து உங்களை ஒழிப்பேன், உங்களை அழிப்பேன், முஸ்லீமை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவனை நீங்கள் இருப்போங்க. அது இல்லாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்று உங்கள் மதத்தோடு உங்கள்கிட்ட சண்டைக்கு வராமல் அவங்க மதத்தை அவங்க பண்ணி கொண்டிருக்கிறார்களே அந்த மாதிரி மக்கள் விஷயமாக அணில்லதீன எல்லாமே காத்திருக்கும் தீனி, உங்கள் மார்க்கத்தில் வந்து உங்களோட சண்டைக்கு வராத மக்களுக்கும் உலம் யுகுருஜிக்கும் தியாரிக்கும், உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றலை, உங்கள் வீட்டில் கூட வெளியேற மக்கள் வந்து விட்டாங்கல்ல அந்த மாதிரி வெளியேற்றலை, அப்படியான மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் விஷயமாக அந்த பர்மோகும், அவங்களுக்கு தேவையான உதவிகள் நன்மைகள் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நீங்கள் பிற மத மக்களை எப்படி அணுக வேண்டும் என்றால், அவர்கள் உங்களை விட்டு ஊரை விட்டு உங்களை நாட்டை விட்டு கிடச்சிட்டாங்களா அல்லது உங்களை கொலை பண்ணிட்டாங்களா, அவங்கள உங்கள் மார்க்கத்தை அழிக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் ஒதுக்கிடுங்க. நம்ம எந்த மனசும் செய்ய முடியாது தானே. அப்படி இல்லாமல் ஒரு வேறு மதத்தில் இருப்பார்கள், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பார்கள். அப்படியான மக்களாக இருந்தால் அந்த பர்மூகும், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் அவங்களுக்கு தடுக்கவில்லை. நன்மைனா என்ன? முஸ்லீம் அல்லாதவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார், மருத்துவ உதவி கேட்குறார், காசு தரமான்னு சொல்லலாமா? நம்ம முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட மருத்துவம் உதவி கேட்குறாரு, நீங்கள் என்ன பார்க்கணும்? அவர் கேட்குறது மருத்துவ உதவி. அவர் சாதாரண ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர், உங்களுக்கு எதிரி ஒன்றும் கிடையாது. அவர் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தால் அதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. ஒரு துப்பு சித்து இலையும், அவங்களுக்கு நீதி செலுத்துவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அப்போ அல்லாஹ் வந்து குர்ஆனில் நமக்கு என்ன உத்தரவு போடுறான்னு கேட்டால், பிரமத மக்களுக்கு உதவுவதை தடுக்கவே இல்லை, நாங்கள் தடுக்கவே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, கிராமத்திலிருந்து ஒருத்தர் வர்றார், அவர் வந்து இஸ்லாம் கிடையாது, வர்றார், நபிகள் நாயகத்தை பார்க்குறார், பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஒரு ஆட்டு பண்ணை எடுத்து இந்த அம்புட்டு ஆட்டையும் கூட்டிகிட்டு போங்கிறாங்க.
அப்படி செல்வம் கொளிச்சிருச்சு நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில். இந்த ஜக்காத் என்ற பொருளாதாரத்தின் மூலமாக ஆடு என்றும் மாடென்றும் ஒட்டகம் என்றும் பேரிச்சம்பழங்கள் என்றும் ஏராளமான ஜக்காத்து பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கும். வர வர அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் அந்த ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போறாரு. போய் சொல்றாரு, மக்களே அஸ்லிமும், நீங்க என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். முகம்மது வந்து வறுமையை பயப்படாம அள்ளி கொடுக்குறாரு. அந்த ஆளு யாருக்கிட்ட அள்ளி கொடுக்குறாரு, வறுமை சேரமாப்பா என்று சொல்லும் அளவுக்கு தான் நபிகள் நாயகத்துடைய மனிதநேயம் இருக்கு. மனுஷன்னு பார்த்தாங்களே தவிர எங்க கொள்கை கோட்பாடை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க சிலையை வணங்க கூப்பிட்டா நம்ம வணங்க மாட்டோம். அதை எங்கள் கொள்கைக்கு மாட்டோம். நாங்கள் ஒரு எதை வணங்கக்கூடாது எங்கள் கொள்கை. அதில் நாங்கள் உறுதியாக இருப்போமே தவிர மனிதன் என்ற முறையில் பசிக்கிறீங்களா, முஸ்லீமுக்கு பசிச்சாலும் நாங்கள் உதவணும், இந்துக்கு பசிச்சாலும் உதவணும், கிறிஸ்தவனுக்கு பசிச்சாலும் நோயின்னு வர்றீங்களா, அது எவ்வளோ அந்த கல்வின்னு வர்றீங்களா. அப்போ உதவி என்று வந்துவிட்டால் பிற மத மக்களுக்கு உதவுவதை இறைவன் உங்களுக்கு தடுக்கவே இல்லை. நமக்கு ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்கிறீங்க. ஜக்காத்து ஒரு கடமை. ஜக்காத்துனா என்ன? நம்முடைய சொத்துக்களில் வந்து 2.5% அந்த சில பணிகளுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக கொடுத்தாங்க. 100க்கு 2.5 சொல்லுங்களா. 1 லட்ச ரூபா நோட்டா பணம் வருமானம் வச்சுருந்தீங்கன்னா 2500 ரூபா கொடுத்துடணும். நமக்கு எப்போ கொண்டு வருமானம் வருதோ வர வர கொடுத்துடணும். சொத்து இருக்குன்னா ஒன்று ஒரு அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்துடணும். அப்போ 40ல் ஒரு பங்கு 2.5% கொடுக்கணும். இந்த ஜக்காத்தை எல்லாம் கடமையாக்கியிருக்காங்க. அது எதுக்கு கொடுக்கணும் என்று 8 வகை பணிகள் எல்லாம் சொல்லி காட்டணும். 8 விதமான காரியங்களுக்கு இந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுக்கலாம்னு அல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டணும். அந்த 8 வகை என்ன? அதில் ஒரு வகை என்னன்னு கேட்டால் அல்ல பதிக்குழுவும் 8 பேர் ஒருத்தர் ஃபக்கீர் ஏழை, வறுமை ஏழை, வந்து திக்கற்றவர்கள், அது மாதிரி வந்து அடிமையாக இருக்கிறவங்க, அது மாதிரியான ஒரு அடிமை விடுதலை செய்கிறது, கைதிகளை விடுதலை செய்கிறது, அது மாதிரியான கடனாளிகள், இப்படின்னு ஒரு அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள், இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 8வது ஒரு ஆளாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அல்ல பதி குழுவும் பிற மதத்தவர்களுடைய மனக்கசப்பை நீக்குவதற்காக கொடுங்கள் இருக்குது. ஜக்காத்து கொடுக்கறது வந்து முஸ்லீம் தான். இந்த ஜக்காத்து பணத்தையே 8 பேருக்கு கொடுக்கலாம். 8ல் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு அல்ல பதி குழுவும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறாங்க. இஸ்லாம்னா வெறுக்கிறாங்க, விளங்காம. இஸ்லாம்னா மனிதாபிமானத்துக்கு எதிரானது கிடையாது என்று ஜக்காத்துங்கிற ஒரு மத கடமையில் உள்ள ஒரு விஷயத்தை ஏழைக்கு கொடு, கடனாளிக்கு கொடு, அல்லாவுடைய பாதையில் போர் செய்வனுக்கு கொடு, முஸ்லீம் அல்லாவுக்கு கொடு, முஸ்லீம் அல்லாவுக்கு கூட ஒரு செக்ஷனாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய ஜக்காத்து என்கிற ஒரு நிதியை முஸ்லீம் அல்லாதவனுக்கும் நாங்கள் கொடுக்கலாம். என்ன ஒரு கண்டிஷனு? நம்ம அழிக்கணும்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கூடாது. அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறனால எவனும் செய்ய மாட்டாங்க, எந்த தனிநபரும் செய்ய மாட்டான். அப்படியாக உங்களை அழித்து ஒழித்து நாட்டை விட்ட காலி பண்ணணும்னு நினைக்கிறவனை கழித்து விட்டு உலகத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க. அவனை புரிஞ்சுக்கிறது, இஸ்லாம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறது. இஸ்லாம்னா மத அடிப்படையில் பார்த்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறான். மத அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். எதுக்கு பார்ப்போம்? மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்ப்போம். இறைவன் சொர்க்கத்தை பெறுற விஷயத்தில் மறுமையில் உள்ள நம்பிக்கை பிரகாரம் நடந்து கொள்வோம். அதில் உலகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஆடம்பரம் செய்ய மாட்டோம், வீண்முறை செய்ய மாட்டோம், அனாச்சாரம் செய்ய மாட்டோம். அதில் எல்லாம் நாங்கள் தெளிவாக இருப்போம். அதே நேரத்தில் வந்து துன்யாவில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல சமுதாய மக்களை அனுசரித்து போய் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்கன்னு அது குர்ஆன் இருக்கா இல்லையா? குர்ஆன் தான் இந்த ஜக்காத்துக்கு கட்டளை இருக்கிறது. இந்த ஒரு முகமது நபி பற்றி என்ன மாதிரி சித்தரிக்கிறீங்க? மத வெறிய இருக்கிறீங்க, மத நல்லிணக்கத்துக்கு அப்பாற்பட்ட வரீங்க. அவர் காலத்தில் முஸ்லீம் அல்லாத யாருமே கஷ்டப்படலையே. அந்த ஒரு சம்பவம் கூட சொன்னார். யூதர்கிட்ட அடமானம் வச்சாங்கன்னு ஒரு சம்பவம். யூதர் யாரு? சிறுபான்மை மக்கள். சிறுபான்மை மக்கள் வந்து அவன் ஒரு முன்னேற மாதிரி இருந்தால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவனே சிறுபான்மை. அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் அவன் அடமானம் வைத்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் வசதி படைத்தவராக அந்த யூதர் இருக்கான். நபிகள் நாயகத்துக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அவங்க ஆட்சி தலைவராக வந்தாலும் ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொன்னாங்க. என்ன கொள்கைன்னு கேட்டால், எந்த காரணத்தை கொண்டும் பொது நிதியில் நான் தொடமாட்டேன். பொது நிதியில் ஏராளமாக குவிஞ்சு கிடக்கிறது. ஆடு மாடுன்னு அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது. அதில் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் தொடக்கூடாது என்று முகமது நபி ஒரு கொள்கையாகவே அறிவித்தார். ஒரு பேரிச்சம்பழத்தை கூட நான் தொடமாட்டேன். பொது நிதியிலிருந்து ஒரு பேரிச்சம்பழம் பள்ளிவாசலில் குவிச்சு கிடக்கிறது. நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள வந்து ஹசன்கிறவர் வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டார். நபிகள் நாயகம் பார்த்துட்டாங்க. பார்த்து விரலுக்குள்ள வாய்க்குள்ள விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை கீழே போட்டுட்டு, ஹசனே அண்ணாலானவுக்கு சதக்கா, நம்ம அந்த சதக்காவை பொது நிதியை சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு தெரியாதா? இது நம்ம சாப்பிடக்கூடாதப்பா,
அப்போ அரசாங்கத்தினுடைய பைத்துல் மால் நிதியை வந்து நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடக்கூடாது என்று அறிவித்துக் கொண்டார்கள். நினைச்சா சாப்பிடலாம், அவ்வளோ இருக்கிறது. எந்த அளவுக்கு பணம் இருந்தது என்று கேட்டால், ஒரு ஜனாசை இறந்து போனால கொண்டாந்து தொழுகை சொல்லுவாங்க, தொழுகை வைக்க சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்பாங்க, இவர் கடன் விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க. ஆமாம், ஆரம்ப காலத்தில் ஆமான்னு சொன்னாங்கன்னா, அப்போ கடனாளிக்கு நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் யாராவது தொழுவிக்கிறங்க அப்படின்னு தவிர்த்து கொள்வாங்க. இது துவக்க காலத்தில். பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், கஜானா நிறைய ஆரம்பிச்சிருச்சு, பணம் எக்கச்சக்கமாக அரச கருவூலத்தில் குய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு யாராவது இறந்து பாடியை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால், இவர் கடன் விட்டுட்டு போயிருக்கிறாரா? ஆமாம் ஆமாம், கடனை நான் அழைக்கிறேன். சொத்தை விட்டு போயிருக்கார், ஆமாம் சொத்தை நீ எடுத்துக்க. அப்போ எந்த ஒரு ஜனாதா ஒரு இறந்தவருடைய உடம்பு வந்தாலும் அனைவருடைய கடனையும் நான் சுமந்தேன்னு சொல்ற அளவு காசு நிறைய இதெல்லாம் இருக்கிறது. ஒருத்தர் இறந்துட்டா இவருடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இவர் கடன் பெற்றிருந்தாரே, ஆனால் அத்தனை கடன் ஏண்டும் வாங்க. ஏன்னு சொந்த காசுல இல்லை, கஜானாவில் குவிந்து கிடக்கிறது. அப்போ எல்லா மக்களுடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு செழிப்பானாச்சு. இஸ்லாமிய அந்த பொருளாதாரத்தை வட்டி இல்லாத கொண்டு வந்தாங்கன்னா அப்படி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தலையிலையும் 1 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாரும் 1 லட்ச ரூபா கடன் கொடுத்தா தான் கடனை அடைக்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம தலையில் கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முகமது நபி செய்கிறாரே, எல்லாருடைய கடனை நான் தீர்ப்பேன் என்ற அளவுக்கு பணம் நிறைஞ்சு வழியுது. அவர் தொட்டாராத, அவர் தொடலை, ஒரு பேரிச்சம்பழத்தை தொடலை. இன்னும் சொல்ல போனால், நான் விட்டு சென்ற சொத்துக்கள் வந்து என் மரணத்திற்கு பிறகு பொது நிதியில் சேர்க்கப்படணும், என் குடும்பத்தாருக்கு வாரிசாகக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு நெருப்பாக இருந்தார். பணத்தில் குளிச்சவர் மக்காவோடு இருக்கும்போது அவ்வளோ செழிப்பான வாழ்க்கை. ஊரில் பெரிய பணக்காரமும் இருக்குதான். 40,000 லட்சம் நபின்னு சொன்னாங்களே, அந்த நேரத்தில் வந்து சோத்துக்கு செத்தாளாக இருக்கல, பணம் கூட செழிப்போடு இருக்கும்போது தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார். அப்போ எல்லாத்தையும் இழக்கிறார் பிரச்சாரம் பண்ணி. அப்படி சொகுசாக வாழ்ந்த ஒருத்தர் மதீனாவுக்கு வந்த பிறகு குடிசையில் வாழ்கிறாரு, கைத்து கட்டலில் படுக்கிறாரு. ஒரு வேளை சாப்பாடு, மறுவேளை சாப்பாடு இல்லை, அடுப்பு பத்தாமல் 3 நாள் ஓடி போயிடும், பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு இருந்து கொண்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டு என்ன டிக்ளேர் பண்ணுறாரு, அரசு நிதியை நாங்கள் தொடமாட்டோங்கிறார். அப்படிங்கிறதுனால வீட்டில் சாப்பாடு ரொம்ப நெருக்கடி, சாப்பாடு உணவு இல்லை, கோதுமை இல்லை. உடனே என்ன செய்யறாங்கன்னா, கவசம்னு சொன்னால் போரில் அணிஞ்சிருக்கா சட்டை, இரும்பு சட்டை, போர்க்களத்தில் போட்டுக்கிறதுக்காக சங்கிலியாக இருக்குது. அதை போட்டுக்கிட்டாங்கன்னா எதிரி வெட்ட முடியாது. எதிரிகளால் வெட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி போடுற இரும்பு கவசம் வாங்கல, இரும்பு சட்டை. அந்த இரும்பு சட்டை யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது ஒன்று நபிகள் நாட்டில் இருந்துச்சு. அதை கொண்டு போய் அந்த யூதர்கிட்ட கொடுத்து, யூதர்னா வியாபாரியாக இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கிட்டு கடனாக அடமானம் வச்சுக்கிட்டு எனக்கு சில மரக்கால் கோதுமையை கொடு என்று வாங்குறாங்க. அந்த கோதுமை வாங்கி அப்போது என்ன செய்யறாங்க, கடனாக வாங்கிட்டு பிறகு கொடுத்துமான்னு சொல்லி அதை வாங்கி வச்சு மீட்காமலே மூத்தாயிட்டாங்க. அவங்க மரணிக்கும் பொழுது அவங்களுடைய கவச ஆடை ஒரு யூதர்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. மீட்கிற அளவுக்கு வருமானம் வரல. அப்போ இது எதுக்கு சொன்னாங்க கேட்டால், அந்த யூதர் வந்து அடமானம் கொடுக்கிறவராகவும் அடமானத்தை பெறுபவராகவும், நபிகள் நாயகம் வந்து அடமானத்தை கொடுக்குறவராக இருந்தால் பிற மத மக்கள் எப்படி நடத்திருக்கிறாங்க. ஆனால் என்னடா எங்கள் நாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அடமானம் கொடுத்து வாங்கணுமா, முடிவு போட கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் இங்கே சோத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பெரிய வியாபாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்காம, அவன் பெரிய யூதர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்க, எதிரியாக இருக்கிறாங்க, இருந்தாலும் அவன் செல்வ செழிப்போடு இருக்கான். அதுக்கு குறுக்க நிற்கலை, அதுக்கு முட்டுக்கட்டை போடலை, அதுக்கு தடை செய்யலை. அவன் பொருளாதாரத்தை வளர்ந்துக்கிட்டு பெரிய வியாபாரியை போய்கிட்டே இருக்கிறான். நீ வந்து மதீனாவுக்கும் பெரிய வியாபாரி நீ இருப்பியா, எங்காலும் பண்ணக்கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சுருந்தா செய்யலாம். அப்படி கொடுக்கல, அவ்வளோ பெரிய சலுகை கொடுக்க போய் தான் அவன் பெரிய வியாபாரியாகவும் முகமது நபி அவர்கள் அந்த அவன்கிட்ட இருந்து பெறக்கூடியவராக இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிற மத மக்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் இதோட என்ன ஆதாரமான, சிறுபான்மையத்தில் பொருளாதாரத்தை தன்னிறைவாக இருந்தாங்க, அவன் மத உரிமையை மதித்தாங்க. அவன் மீது குற்றம் சுமத்த வாய்ப்பு இருந்து கூட ஆதாரம் இல்லை என்றால் அதனால இருக்கார்கள். ஆதாரம் இல்லாமல் கொலை குற்றம் சுமத்த முடியாது, ஆதாரம் இல்லாமல் சிவில் வழக்கில் குற்றம் சுமத்த முடியாது என்று சொல்லி அவனுக்குரிய நியாயத்தை வழங்கினார்கள். இப்படி எல்லா விஷயத்திலையுமே மனிதன் என்று பார்த்தார்களே தவிர இது எங்க ஆளு உங்க ஆளு, அது இஸ்லாத்துக்கே இல்லாத ஒரு விஷயம். எங்க ஆளு உங்க ஆளுங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டால் அனைவருக்கும் சமநீதி தான். அனைவருக்கும் சமநீதி. பாத்திமான்னு ஒரு அம்மா திருப்பிடுறாங்க. அவங்க வந்து மகசூமியாங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க. மகசூமியா யாருன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் பணக்காரங்க.
மகசூமியாங்கிற கோத்திரத்தார் வந்து கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஒரு கோத்திரம். ஏதோ ஒரு ஆசையில் அந்த அம்மா நினைஞ்சிருச்சு, திருடிடுச்சு. சட்டத்தின் முன்னாடி ஆண்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. திருட்டுனா கையை வெட்டணும்னா ஆம்பளுக்கு தான் கையை வெட்டுவாங்க, பொம்பளுக்கு தான் கையை வெட்டுவாங்க. அப்போ இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் அப்படி பல சட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்தோன்னே விசாரிக்கிறாங்க, குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சு. அப்போ இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் கையை வெட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க, இது வரைக்கும் வெட்டுறதுக்கு உத்தரவு போடுறாங்க. அப்போ நபிகள் நாயகத்தில் வந்து முக்கியமானது அந்த மகசூமியா கோத்திரத்தாளுக்கு என்ன செய்யறாங்கன்னா உசாமான ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு பிள்ளை உசாமான்னு ஒருத்தருக்கார ஒரு நபிகள் நாயகம் ஜெயிதுன்னு ஒரு ஆளை வளர்த்தாங்க, வளர்ப்பு மகன். அப்புறம் வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த ஜெயிதுடைய பிள்ளை தான் உசாமா. அதனால ஒரு பேர பிள்ளை மாதிரி ஒரு கணக்கில் அவங்களை என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. உசாமா மேலே ஒரு பிரியமாக இருப்பாங்க, வீடு வரைக்கும் போயிட்டு வருவார். அப்போ உசாமாவை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் ஆளுக்கு கையை வெட்ட போகிறாங்களாம், நீங்கள் போய் நபிகள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொன்னால் இதே ரசூலுல்லாஹ் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு யாரை பிடிக்கிறாங்க, உசாமாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவர் வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அவங்க மகசூமியாக கோத்திரத்தார் திருட்டாங்க, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கியா, நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்த போகிறேன், அதில் வந்து நீ சிபாரிசு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறியா என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன்னர் யூத சமுதாயம் அழிந்து நாசமாக போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க. யூத சமுதாயம் அழிந்து நாசமாக போனாங்கிறது என்ன காரணம் என்றால், பிரமுகர்கள் ஒரு தப்பு செய்வார்கள் என்று சொன்னால் அவங்க விட்டு விடுவார்கள். சாதாரண மக்கள் செஞ்சால் சட்டத்தை கடைப்பிடிப்பார்கள். திருடுனா கையை வெட்டுவாங்க, யார் வெட்டுவாங்க, அவங்க யாருன்னு பார்ப்பாங்க. ஏப்ப சாப்பா எந்த கையை வெட்டுருவாங்க. அப்போ வந்து கொலை செஞ்சால் கூட பார்ப்பாங்க, யாருக்கு கொலை செஞ்சாவா, பெரிய ஆள், பெரிய இடமா விட்டு, பெரிய இடத்தில் தப்பு செஞ்சால் விட்டு விடுவார்கள், சின்ன இடத்துல தப்பு செஞ்சால் பிடிப்பார்கள். இதனால தான் யூதர்கள் நாசமாக போனாங்க. உங்களுக்கு முந்தி இருந்த யூத சமுதாயம் அழிஞ்சு பண்பாட்டில், ஒழுக்கத்தில், நாணயத்தில், நேர்மையில் எல்லாத்துலேயும் கரங்கெட்டு போனதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் முக்கியமான ஆளுக்கு தப்பு செய்யும்போது தண்டிக்க மாட்டார்கள், சாதாரண மக்கள் செய்யும் பொழுது தண்டிப்பார்கள். இதனால தான் நாசமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் மகள் பாத்திமா, இந்த பொம்பளை பேரும் பாத்திமா தான், அது திருநாங்கல்ல மகசூமியா, அவங்க பேரும் பாத்திமா தாங்க. இந்த பாத்திமா விட்டுரு, என் மகள் பாத்திமா ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க திருநாள் விட்டுறேன் கையை. இந்த திருட்டு கேஸில் இந்த அம்மாவுக்காக வெட்ட நினைக்காத, என் மகள் பாத்திமா திருடி விட்டார் என்று வந்து அது நிரூபணமானால் என் மகளின் கையை வெட்டுவேன். அப்போ நபிகள் நாயகம் வந்து சமநீதி தான். என் பிள்ளை உன் பிள்ளை, என் குடும்பம் உன் குடும்பம், எனக்கு உனக்கு, என் ஜாதி உன் ஜாதி, நியாயம் மட்டும்தான். நியாயத்தின் பக்கம் தான் நிற்கணுன்ற இப்படி நீங்கள் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு நீதியை நீங்கள் பார்க்க முடியுமா? எல்லா நீதிபதிகளும் அவன் குடும்பம் சார்ந்து அவனுடைய சமுதாயம் சார்ந்தாலும் சிந்திக்கிறான், போலீஸ் சிந்திக்கிறான், அதிகாரி சிந்திக்கிறான், மந்திரி சிந்திக்கிறான். எல்லாரும் சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம இனம், நம்ம ஆளு, நமக்கு வேண்டிய ஆளு, அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வளைக்கிறது, குற்றவாளிகளை காப்பாற்றுறது. எந்த அளவுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, ஒரு கோயிலில் வச்சு ஆசிப்பான ஒரு சின்ன பிள்ளைய கோயில் கருவறையில் வச்சு அந்த பாதிரியார் எல்லாம் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. கற்பழித்து அதை சிதைச்சி சின்ன இந்த மாதிரி நாசி கொலை பண்ணிவிடுறாங்க. அவங்க மேலே கண்டுபிடிச்சி வழக்கு தொடுத்தாச்சு. வழக்கு தொடுத்தா அவங்கள விடுதலை செய்ய சொல்லி காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மாநில பாஜகவுடைய தலைமை நிர்வாகம் வந்து வெளியே விட சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்கு போராட்டம் பண்ணுறான்? அடைய இந்த கற்பழிப்புன்னு போல இப்படி கொடுமை நடந்திருக்கேன்னு மனசில் படமாட்டேங்குது. பிடிக்கப்பட்டது யாரு? எங்க பிடிக்கப்பட்டவன் யாரு? எங்க இயக்கத்தை சேர்ந்தவன், எங்க மதத்துக்காரன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடந்தது. ஒரு சிறுமியை சேட்டை பண்ணி பாலியல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, கொலை பண்ணியிருக்கிறாங்க. கோயில் கருவறையில் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கோயில் புனிதமான கோயிலுக்குள்ள வச்சு இதை செஞ்சுருக்கிறாங்க என்று அந்த அந்த பாஜகவுக்கு வெறுப்பு போதானே வரணும். அவங்க மதத்துக்கு கேவலம், நம்ம மதத்தினுடைய புனிதத்தை கருத்து நாசமாக்கிட்டாங்களே என்று கோபம் வராமல், முஸ்லீமை கருத்து பரவாயில்லை, முஸ்லீம் தான் கருத்து பரவாயில்லை, அதுதான் நீங்கள் குறிப்பியான்னு சொல்லி அவனுக்கு சார்பாக போராட்டம் நடத்துகிற யாரு? ஒரு பாஜக கட்சிக்காரங்க நடத்துகிறாங்க. அவங்க எதனால் நடத்துகிறாங்க? அவங்க ஒரே நீதி தான். இது எங்களுக்கு ஒரு, உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி. பார்க்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு சிறுமி வந்து இப்போ ஸ்ரீமதினு ஒரு சிறுமி வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லுது. அதுக்கு எதிராக நடக்குது பாஜகக்காரங்களுடைய கல்விக்கூடம். இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சு. அதுவும் ஒரு செய்தி தான் இருந்துச்சா? அதை எடுத்து என்ன செஞ்சாங்க,
பெரிய நாடு நடுவில் பிரச்சனையாக்கி சிறுபான்மை கமிஷன் வர சொன்னாங்க, பெண்கள் கமிஷன் வந்தாங்க, மத்திய அரசாங்கம் வந்துட்டு எல்லாம் விசாரிக்க சொல்லி அந்த கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் பார்த்துக்கிட்டாரு. 2 சிறுமி கூட தான், 2 சிறுமிகள் அங்கே இறந்துருக்கிறாங்க. ஒரு சிறுமியை நடந்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில், இன்னொரு சிறுமி நடந்த மரணம் இந்துத்துவாவுடைய பள்ளிக்கூடத்தில். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் நடக்கும்போது என்னச்சாங்க, நாடை ரெண்டா போச்சா, நாட்டை ரெண்டாக்குனாங்களா, ரணகலமாக்குனாங்களா, மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா, மத்திய அமைச்சர் வரைக்கும் இதை தலையிட்டாரா, என்ஐஏ வரைக்கும் விசாரிக்கிறதுக்கு படை அமைச்சாங்களா, சிபிஐ விசாரிக்கிறது சொன்னாங்களா இல்லையா, நீதிமன்றம் வரைக்கும் பேசுறா இல்லையா? அதே மாதிரி சம்பவம் இந்துக்களுடைய இந்துத்துவாவுடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது மாணவி இருந்தால் அது நம்ம பண்ணிக்கணும். அப்போ குற்றம் பெருசு உங்களுக்கு தெரியல, யார் குற்றவாளி யாருன்னு பார்க்குறீங்க, குற்றத்தை நீங்கள் பார்க்குற குற்றவாளியா எங்க ஆளா பரவாயில்லை, குற்றவாளி அவங்க ஆளா விட மாட்டேன், அப்போ எங்க ஆள்னா விட மாட்டேன், விட்டுருன்னா அவங்க ஆள்னா இதனால உங்க நீதியாக இருக்கிறது. இது சார்பில் தானே ஒன்று சொல்கிறேன், நாட்டில் எல்லாமே அப்படித்தானே இருக்கிறது. ஒவ்வொரு இந்த கிறிஸ்துவ சிறுமிக்காக குரல் கொடுத்தவர்கள் எத்தனை பெரிய பெரிய இந்துத்துவம் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்களில் பாலியல் சேட்டை புகார் வந்துட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா, அதுக்கு எதாவது போராடினாங்களா? சென்னையில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதாவது போராடினாங்களா, ஈரோட்டில் போராடினாங்களா, திருப்பூரில் போராடினாங்களா? இல்லை. என்ன பார்க்குறாங்க, எல்லாம் ஊறி போய் இருக்கிறது. எல்லாத்தையும் குறிப்பாக இந்த முஸ்லீம்கள் வாழக்கூடாது, முஸ்லீம்கள் அழிக்கணும், முஸ்லீம் பயங்கரவாதம் சொல்கிறாங்களே, இவங்க எல்லாருடைய சிந்தனை என்ன ஊறிட்டு இருக்குன்னு கேட்டால், குற்றம் செய்தவன் யார் என்று நாங்கள் பார்ப்போம், குற்றம் செய்தவன் எங்கள் ஆளாக இருந்தான்னு சொன்னால் நாங்கள் குற்றவாளி பக்கம் நிற்போம், குற்றம் செய்தது வேற ஆளாக இருக்கார்களே ஆனால் அப்போ நாங்கள் யார் பக்கம் நிற்போம், குற்றம் சாட்டாத மக்கள் பக்கம் நிற்போம், இந்த பக்கம் நிற்க மாட்டோம். இது இல்லை இல்லையா? வெளிப்படையாக பார்க்குறீங்களா இல்லையா? பல சம்பவங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? நம்ம விஷயத்தில் பார்க்குறீங்களா இல்லையா? இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரியா உள்ளதுல நபிகள் நாங்கள் உடைக்கிறாங்க. எல்லாருக்கும் சமநீதி, எல்லாரும் காப்பீடு வருவான்ல, எல்லாருக்கும் சமநீதி என்பதில் முஸ்லீம் மட்டுமா வருவான், அந்த எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அது நேர்மையாக தான் நீதியாக தான் நீதி வழங்குவேன் இன்னும் சொல்கிறாங்க. நபிகள் நாயகத்தில் ஒரு வழக்கு வருது. வழக்கு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா தீர்ப்பளிச்சிடுறாங்க. தீர்ப்பளிச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த தீர்ப்பு ஒரு சரியானது அவங்களுக்கு மனசுக்கு படலை, ஆனால் ஆதாரத்திற்கு தான் தீர்ப்பு அளிக்கணும். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இந்த மாதிரியான ஒரு வந்தவங்க நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இந்த நீங்கள் வழக்கை கொண்டு வர்றீங்க, என்னுடைய எது உன்னுடைய எது கேஸை கொண்டு வர்றீங்க, நான் ஒரு மனுஷன், யாருடைய எது எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு கேஸ் கொண்டு வர்றீங்கன்னா இது என்னுடையதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னும் ஒருத்தர் என்னுடைய எதுங்கிறாரு, நான் எப்படி முடிவெடுப்பேன், எனக்கு தெரியாது, நான் நல்லா கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இந்த வழக்கு கொண்டு வர்றீங்க, வழக்கு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய வாதங்களை நான் கேட்குறேன், யார் திறமையாக வாதாடுறீங்களோ அது சரின்னு நம்பி நான் தீர்ப்பு அளிக்கிற சமயத்தில் அது தப்பாக கூட இருக்கும். நான் அளிக்கிற தீர்ப்பு அப்பாவியாக இருப்பான், அவன் பக்கம் உண்மை இருக்கும், அயோக்கியனாக இருப்பான், அவங்ககிட்ட வாத திறமை இருக்கும். வாத திறமையை கொண்டு அயோக்கியன் தன்னுடையது என்று வாதிடுவான், அவன் நிறைய ஆதாரங்கள் அள்ளி போடுற மாதிரி எனக்கு தெரியும். இந்த அப்பாவிக்கு என்ன செய்ய தெரியாது, வாதம் செய்ய தெரியாது, முடிப்பான். கடைசியில் என்னவாயிரம், அவனுக்கு சொந்தமானது இவனுக்குன்னு சொல்கிற மாதிரி வந்துடும். நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, சில பேர் மிக தெளிவாக வாதத்திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், சில பேர் வாதத்திறமை இல்லாதவங்களாக இருக்கிறீங்க. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான ஆதாரத்தை வச்சோம்னா நான் முடிவு, நான் மனுஷன், அல்லாட்ட நீங்கள் முன்னப்பின மாட்டிக்கிறாங்க இருக்கும். அல்லாவிடத்தில் நீங்கள் தவறான தீர்ப்பு என்கிட்ட வாங்கினீங்கன்னு சொன்னால் மறுமையில நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இந்தியாவில் நான் என்ன தீர்ப்பளிப்பேன், ரெண்டையும் பார்க்குறேன். என்னடா பேப்பர் அள்ளி கொண்டாந்து போகிறான் ஒருத்தன் ஆதாரம் இருக்குது, இன்னொருத்தன் கிட்ட ஒன்றும் இல்லைதான், நான் என்ன தீர்ப்பளிக்கிறது, இது பேப்பர் என்ன முடிவு இருக்கேன்னு, பேப்பர் பொய்யா கூட இருக்கலாம், உண்டாக்குனதாக இருக்கலாம், அவன் உண்டாக்கி வாதம் பண்ணுறான், இவனுக்கு பேச தெரியலையே. அப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது அவனுக்கு பேச தெரிய மாட்டேங்குது, யார் பக்கம் நியாயம் இல்லை அவன் அழகாக பேசுகிறான், அழகாக பேசுறது நம்பி நானும் ஏமாந்து தீர்ப்பளித்து விடுவேன். தீர்ப்பளித்தாலும் ஆசிரத்தை அவன் மாட்டிக்கொள்வான், மறுமையில் அவன் நரக நெருப்பு தான் அவனுக்கு கிடைக்கும் என்று ஒரு எச்சரிக்கை தான் பண்ணாங்களே தவிர நீதி வழங்குறது நான் எப்படி தான் வழங்குவேன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாத்தையும் மூடிடுவோம். அந்த எதுக்கு இந்த நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க, அந்த கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க, ஏதோ நீதி தேவதைன்னு ஒரு சிலை வச்சுருப்பாங்க, அந்த சிலைக்கு என்ன செய்வாங்க, கண் ரெண்டையும் கட்டிடுவாங்க. இரண்டா கண்ணை கட்டிருக்கேன்னு கேட்டால் பயங்கர தத்துவம் சொல்லுவாங்க. இதுக்காக வேண்டி நீதிபதிகள் கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை திறந்தா இவன் என்னான்னு தெரிஞ்சிடும், அதுக்கு தன்மா நீதி வழங்கிடுவோம், கண்ணை மூடிக்கிறணும். சொல்கிறவங்க யாருன்னு பார்க்காத, செய்தியை மட்டும் கேளு, காதால் கேட்டு விட்டு தான் தீர்ப்பளிக்கணுமே தவிர கண்ணை கொண்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம பாய்,
இது நம்ம இவர் மாமா, இவர் நம்ம மச்சான், அப்போ தீர்ப்பு மாற்றி சொல்லிடுவோம். அப்படி சொல்லாதீங்கன்னு காட்டுறது தான் அழகாக சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிலையை வச்சு கண்ணை வேறு கட்டிட்டாங்க. என்ன அர்த்தம்? இந்த கண்ணை நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்கிறதுனால யார் நிற்கிறான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம், நீதி மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு பேசி டயலாக் பண்ணி ஏமாற்ற நீ சொல்கிறீங்க. அப்படி பார்த்த ஒரே ஆள் இவர் மட்டும்தான். அப்படி பார்க்க நீ கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லிட்டு நடக்க மாட்டேங்கிறீங்க, ஆளைத்தான் பார்க்குறீங்க. நீதி மட்டும் என்ன செய்றீங்க? ஆளை பார்க்குறீங்க. முஸ்லீமா, சரி இவனுக்கு ஒரு நியாயம், முஸ்லீம் இல்லையா இவனுக்கு ஒரு நியாயம் என்று ஆள் பார்த்து தான் உங்களுடைய தீர்ப்புகள்லாம் இருக்கிறது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு தேவதைக்கு மட்டும் என்ன செய்வீங்க? கண்ணை கட்டி விட்டுறீங்க. முகமது நபிக்கு செஞ்சாரா? நீதினா நீதிதான். யாருக்கு எந்த எதிரி வந்தாலும் சரி, வேண்டியாக வந்தாலும் சரி, சட்டம்னா சட்டம் தான். அதில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் மனசுக்கு கூட நமக்கு என்ன தெரியும்? இவன் பக்கம் தான் நியாயம்னு தெரியும். தீர்ப்பளிக்கக்கூடாது. 2 கேஸ் வரும், அவன் ஆதாரத்தை அள்ளிட்டு வருவான், இவங்கள்ட்ட ஆதாரம் இருக்காது. நம்ம உள் மனசு நமக்கு சொல்லும், ரொம்ப அப்பாவி இறங்க நான் ஏமாற்றப்பட்டிருந்தா தெரியுது, இவன் தான் பிராடு மாதிரி தெரியுதுன்னு சொல்லணும். ஆனால் பேப்பர் இருக்காது, ஆதாரம் இருக்காது. அது நான் நபிக்கு எப்படி தீர்ப்பளிப்பேங்கிறாங்க. நான் ஆதாரம் தான் எனக்கு வேணும். எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அப்பாவியாக இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம், என்னுடைய தீர்ப்புலாம் எப்படி இருக்கும் என்றால் யாரிடத்தில் வாதங்களும் ஆதாரங்களும் இருக்கிறத பார்ப்பேன். இந்த பேப்பர் பிரகாரம் இது உனக்கு தான் சொந்தம், உங்கள்கிட்ட பேப்பர் இல்லை, உனக்கு சொந்தம் இல்லை. இந்த சாட்சியத்தின் பிரகாரம் உனக்கு சொந்தம், உனக்கு எந்த சாட்சியும் இல்லை, அதனால் உனக்கு இல்லை. இப்படித்தான் நான் தீர்ப்பளிப்பேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோலை வைத்து ஒரு நெறிமுறை பண்ணோம்னா யார் நினைக்கிறீங்க? ஏற்றுக்கணும்னா யார்? கொல்லணும்னு சொன்னோம்னா ஏற்றுக்கணும்னா யார்? இவங்களை கொன்றே தூக்கணும் அப்படின்னு ஏன் ஏற்றுக்கிறான்னு கேட்டால், இப்படி இந்த ஈர்ப்பதற்கு ஏற்றவா நடவடிக்கை இருந்துச்சு. இந்த சுமாமா சமூகம் சொன்னார்ல, சுமாமான்னு ஒருத்தர் ஒரு சிற்றரசர் இருந்து ஒருத்தர் மணியாமணி இருந்தார். அவன் முஸ்லீம்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு, பிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க. அவரை சகாபாக்களுடைய ஒரு படை போய் கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிவாசலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. 3 நாள் கட்டி வைக்கிறாங்க. 3 நாள் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலாம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சா அவங்க ஒன்றும் கேட்கல, விசாரிக்கல, ஒன்றுமே செய்யலை. கட்டி வைக்கிற வழக்கமும் கிடையாது. எதிரி நாட்டில் உள்ள ஒருத்தனை மன்னனை பிடிச்சிட்டு வந்தால் மரண தண்டனை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்காம என்ன செய்கிறாங்க? அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த பள்ளிவாசல் 3 நாள் ரசூலுல்லாஹ்வோட நடவடிக்கை தான் பார்க்குறாரு. என்ன சும்மா நல்லா இருக்குது, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க, போயிடுறாங்க. 3 நாள் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லைடா இது பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்காரு, பெரிய அதிபராக இருக்காரு, பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, திமுறை இல்லை, இல்லாமல் கூட மக்கள் பாதுகாப்பு கூட 2 பேர் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு வர்றாரு, 5 நேரம் வர்றாரு, இவர் நினைச்ச யாருனாலும் கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒன்னொன்னையும் பார்க்குறாரு. 3 நாள் நபிகள் நாயகத்துடைய அந்த நடவடிக்கையை பார்த்துவிட்டு 3ஆவது நாள் அவர் அழுத்தோட சொல்லு போய் என்ன செய்கிறாரு? ஒரு குளிச்சுட்டு வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறார். ஏற்றுட்டு அவர் என்ன சொன்னார்? உலகத்திலே மிக வெறுக்கத்தக்கவராக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த 3 நாள் உங்களை பார்த்ததுல உலகத்தில் விரும்பத்தக்க ஆள நீங்கள் ஆயிட்டீங்க என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தை தழுவி கொண்டார். அப்போ இஸ்லாத்தை தழுவி சொல்லி மக்களுடைய தைரியமாக சொல்கிறார், நான் ஏற்றுக்கொண்டேன்கிறார். அவரை போட்டு அடிக்க வர்றாங்க. அப்போ என்ன சொன்னார்? என் மேலே கை வச்சிங்கன்னு சொன்னால் மக்காவுக்கு என்னுடைய ஊரை தாண்டி தான் உங்களுக்கு தானியங்கள்லாம் வரணும், ஒரு கோதுமை மணி கூட வர தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அவர் அவங்களை எச்சரிக்கை பண்ணுறாரு. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், முகமது நபியை அழிக்கணும் சொல்லணும்னு சொன்னவங்களாம் சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா? உமர் யார்? உள்ளத்தானே வந்தார். உள்ள வந்தவர் ஒருத்தர் திருந்துறாருன்னா அதுக்கு என்ன ரீசன்? மந்திரவாதியாக இருந்தாங்களா? அது பார்க்குறாங்க. நேர்மை, நீதி, சமத்துவம் அதெல்லாம் பார்க்குறாங்க. தீர்த்து அபு சுஃபியானியார் படையெடுத்து வந்து வந்தாங்க, அவர் என் சிலத்துக்கு வந்தார். காலிக்கும் வழியார் படையெடுத்து போர்க்களத்தில் சந்தித்து வர்றாங்க, அவரும் என் சிலத்துக்கு வந்தவர். இருந்த ஆட்கள்லாம் வந்தாங்க, எதிர்த்த ஆட்கள்லாம் வந்தாங்க. அப்போ எதிர்த்து கொண்டிருந்தவர்கள்லாம் வர்றார்கள், அதை நீங்கள் வழங்கி கொள்ளணும்னு இவருக்கு கிஞ்சிட்டும் கூட ஒரு மத சுவேசம், வெறுப்பு, சுயநலம், பெருமை, ஆணவம் எதுவுமே இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதனாக தெரிய போய் தான் ஆகா நம்ம நெருங்கன்னு தெரிஞ்சிடறாங்க. நம்ம தூரத்திலிருந்து பார்த்தோம், நெருங்கி பார்த்தோம்னு சொன்னால் இவர் மாதிரி ஒரு மாமனிதர் கிடையவே கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறாங்க. அப்போ இப்படித்தான் நபிகள் நாயகம் இருந்தார்கள் என்பதை நம்ம எடுத்து விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் நம்ம திருச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், மாநாடு வைத்திருக்கோம். அந்த மாநாட்டில் நபிகள் நாயகத்தை பற்றி என்னென்ன மாதிரியான தப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அத்தனைக்கும் நம்ம என்ன ஆதாரங்களோட பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்படலை. முஸ்லீம் அல்லாத மக்களும் பார்த்து நபிகள் நாயகத்தை பற்றி நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நிகழ்ச்சிக்கால அந்த மாநாடு இருக்கு. அந்த மாநாட்டுக்காக வேண்டி எங்கள் இப்போது வேலை செய்யணும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி எடுத்து சொல்லணும்.
நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு திருச்சிக்கு நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களையும் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அழைத்து வரணும். அவர்களுக்கு தனியான ஒரு அரங்கம் வந்து அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். இதை விளக்குறதுக்கு தான் இந்த ஒரு இது நபிகள் நாயகத்துடைய அந்த சிறப்புகள் தான் இஸ்லாத்துடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அவங்களுடைய அவங்கள கட்டுப்படுத்திட்டா இஸ்லாத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்களுடைய பெருமையை, அவங்களுடைய புகழை, அவங்களுடைய அந்தஸ்தை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சென்றால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி நம்ம அப்பன்பாட்டினார்கள் இஸ்லாத்தை நிறுத்துவதாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி ஒரு பண்ணியிருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குலோப்ஜான் அன்சாரின்னு ஒருத்தர் கிடையாது, இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தாலும் சொல்லியிருக்காராம். அதை எப்படியாவது விளக்கம் கொடுங்கன்னு கேட்டு அதை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அவர் என்ன ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னு கேட்டால், இந்த பள்ளிவாசல் முத்தவழியை வந்து அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பல நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னதான் பிரச்சாரம் பண்ணாமல் அதெல்லாம் எடுபடுற மாதிரி தெரியுதுங்க. உங்களை பிரச்சாரம் பண்ண பிறகு எங்கள் ஊரில் வரதட்சணை ஒழியலை, நம்ம நல்லா பிரச்சாரம் பண்ணி ஒழியறதுன்னு சொன்னால் நபிகள் நாயகத்துலேயே ஒழியாததெல்லாம் இருக்குது. இத்தனை ஒழியலை நம்ம சொல்லத்தான் முடியும். ஒழியலைன்னு சொன்னான். அவ்வளோ சொன்ன பிறகு கூட முஸ்லீமாக இருந்து கொண்டு வரதட்சணை வாங்குகிறார்கள். நேற்று உள்ள இந்த தர்கா கந்தூரி உள்ள ஊரில் பார்த்தோமா இல்லையா, ஒரு கந்தூரி விழான்னு நடத்துறீங்க. அதில் இந்த மாதிரி இந்த பயான் கேட்கறதுக்கு பெண்கள் உட்காந்துருந்தா அது ஒரு கண்ணியமாக, அது ஒரு மரியாதை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்டேஜை போட்டு ஒரு கட்டியை போட்டு ஒரு மூக்குடைய ஆட விடுறாங்க. அதுக்கு இப்போ சினிமா பாட்டை போடுறாங்க. அதில் உட்காந்து உங்களையெல்லாம் பார்க்க வைக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலம் செய்யலாமா? இது செய்து பார்த்துட்டு இருக்கலாமா? அந்த தர்காவின் பேரில் மார்க்கத்தின் பேரில் இந்த கூட்டம்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த இவ்வளோ நாள் நம்ம சொல்லி நடக்கணும்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்லத்தான் செய்யறோம். இதில் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன் ஒழிய மாட்டேன்னு சொன்னால் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒழிய முடியும். நாங்கள் தான் சொல்லணுமா? எல்லாரும் சொல்லுவோம் வரதட்சணை வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குன்னா எல்லா பள்ளிவாசலையும் தடுங்க, எல்லா இமாம்களும் தடுங்க, எல்லாருமே அதுக்கு எதிராக நில்லுங்க. வரதட்சணை வாங்குற திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம்னு எல்லாரும் அறிவு செய்யுங்க. வரதட்சணை திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம்னு எல்லாரும் அறிவு செய்யுங்க. ஆடல் பாடல் கூத்து இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம், எங்கேயோ பண்ணிட்டு போடான்னு சொல்லுங்க. அப்போ எல்லாருமே செஞ்சால் ஒழியுமா? நாங்கள் ஒரு பக்கம் செய்கிறோம், அரவணைக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எந்த ஒழிக்கணும்? ஒரு பிரச்சாரத்தில் மட்டும்தான் ஒழியுமா? சில விஷயங்கள் ஒழிப்பதற்கு வந்து நடவடிக்கைகள் வேணும். பிரச்சாரத்தின் மூலமாக ஒழிகிறது இறையச்சமுடைய நன்மக்கள் மாற்றம் ஏற்பட்டு அது முடிஞ்சிடும். சில பேருக்கு முடிஞ்சிடும். எல்லாத்தையும் ஒழியமாக இருந்தால் நமக்கு இந்த அங்கீகரிக்க மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, சோறாக்கி வச்சா கூட கல்யாணத்துக்கு சாப்பிட வச்சா வரமாட்டாங்க அப்படின்னு ஏற்பட்டு நாளைக்கு செய்வாங்க. வரதட்சணையிலிருந்து மொத்தம் போகலன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த விருந்தாக்கி என்ன செய்வாங்க? ஒருத்தனுக்கு எல்லாம் சட்டை சட்டையாக முடிச்சு போச்சுன்னு அடுத்தவன் செய்வானா? ஒருத்தன் சோறாக்குனா நீங்கள் யாருமே போகல, வரதட்சணைகள் நான் வரமாட்டேன்ட்டீங்க. எல்லாருமே சேரும், எல்லா ஆலயங்களும் எல்லா முத்தவழிகளும் எல்லா ஜமாத்தாலும் தடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த நியூஸ் எல்லாரும் பரவல அப்படியே கேவலமாக இருக்கா? வரதட்சணை வாங்கினா ஒருத்தர் வரமாட்டான், அங்கீகரிக்க மாட்டான், ஒரு துவா கூட கிடைக்காது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தால் ஒழிய முடியாதா? ஒரு ஒழியாத காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடியவர்களும் கொடுத்து ஒழிக்க முடியும். நீங்கள் அது சொல்ல ஆகிறது அதை நீங்கள் மாத்திரம் முடிச்சுருக்கா? நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். எல்லா பள்ளிவாசல் இமாமுன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த கண்ட்ரிலாம் நடக்குது, இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சுண்ணத்து மாதாவுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் அதை சொல்கிறோம், ஆடல் பாடல் கொடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தினால தான் அது ஒழிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொரு கேள்வி என்ன கேட்குறான்னு கேட்டால், நீங்கள் இவ்வளோ தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க, என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? நடுத்தருக்காரங்களும் மேலத்தருக்காரங்களும் வந்து சம்மந்தம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்கள, ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்குறாரு. அவர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பயன் இல்லை தான். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். அல்ல நபிகள் நாயகத்துக்கு என்ன செஞ்சான்? அவங்க பெரிய பாப்பா அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி நேரத்தில் வரைக்கும் போய் சொல்கிறாங்க. அவர் சக்கராத்து நெருங்கிட்டார். அப்போ போய் சொல்கிறாங்க, பெரிய பாப்பா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இறைவனுக்கு நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு செய்வாரு, பக்கத்தில் அபூஜையில் உட்காந்துக்கிட்டு போயிடாதுங்கிறாங்க. ரசூலுல்லா வந்து இஸ்லாத்துக்கு வந்துருக்குறாங்க. அந்த பக்கம் அபூஜையில் அவங்க என்ன உட்காந்துட்டு போயிடாதுங்கிறாங்க. கடைசி என்ன செய்கிறாங்க? அவர் வந்து நான் என் பாட்டு வழியிலே மூத்த போகிறேன் சார். அபூ தாலிப் வந்து என் அப்பம் பாட்ட வழியிலேயே நான் வந்து அதை சிலை வணக்கத்திலே நான் இறந்துடுறேன் அப்படின்னு மூத்தாயிட்டார். ரசூலுல்லா கவலைங்க. அபூ தாலிப் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாண்டா கூட நபிகள் நான் ஏற்ற வழக்கம் வருதான், கல்யாணம் பண்ணி சொல்ல வருதான், வியாபாரத்தை கற்றுக்கு சொல்ல வருதான். இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும்பொழுது மற்றவர்கள் கை வைக்காமல் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்கன்னா இவர் ஒரு காரணமாக இருந்தார். அந்த மாதிரி செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். எல்லாத்தையும் சப்போர்ட்டாக இருந்து அவருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கிறேன்னு அழுகுறாங்க.
அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னக்கலா தஹதிமன் அஹ்பப்த, நபியே நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான், அவன் நாடலை. அப்போ ரசூலுல்லாஹ் நாடியே அபூ தாலிபுக்கு நேர்வழி கிடைக்கணும்னு நான் நம்பிக்கிறேன். இத்தனை வருஷம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் வரலாம், நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தர் வராமே போயிருந்தேன். நபிகள் நாங்கள் சொல்கிறாங்க, எனக்கு நபிமார்களை எல்லாம் நல்லா எடுத்து காட்டினா மறுமை நாளில் நடக்கும்ல, ஒவ்வொரு நபியும் உம்மத்தை கூட்டிகிட்டு வருவாங்க, அதை ரசூலுல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறது சொல்கிறாங்க. நபி எடுத்து காட்டலாம். சில நபிமார்களை நான் பார்க்குறேன், அவர் மட்டுமே வர்றார். சில நபிமார்களை பார்க்குறேன், அவருக்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க. சில நபிமார்களை பார்க்குறேன், 5 பேர் தான் இருக்கிறாங்க. சில நபிமார்களை பார்க்குறேன், 10 பேர் இருக்காங்க. சில நபிமார்கிட்ட பெரும் கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு நபி வர்றாரு, அவர் மட்டுமே இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு நபி வர்றாரு, அவருக்கு உம்மத்து கொண்டாடி போய் ஏற்றுக்கலான்னு அர்த்தங்க. ஒரு நபி வர்றாரு, என்னப்பா நான் மட்டும்தான் ஒருத்தர் நான் தான். அவர் எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு, அத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு பெத்த புள்ள வரல, பெற்றெடுத்த தாய் ரெண்டு வரல, கூட பிறந்த அண்ணன் தம்பி வரல, கட்டணம் கொண்டாட்டி வரல, அவர் மட்டும்தான். ஒரு நபி பிரச்சாரம் பண்ணி 100 ஆள் வரலன்னா இது என்ன நிலைமை? 3 பேரோட வராது நபி. அப்போ நபி பிரச்சாரம் பண்ணி மொத்தமே வென்றெடுத்தது எவ்வளவு? 3 பேர். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நேர் வழி மனுஷன் கையில் கிடையாது. சொல்ற இல்லமால அரசுகள் பலாபுரிஞ்சு ரசூல்மார்கள் வேலை தெளிவாக எடுத்து சொல்ற வேணும். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமா? அதில் நாங்கள் வளைஞ்சோமா? வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது வளைஞ்சு பேசணுமா? ஆள் பார்த்து பேசணுமா? எங்கள் ஆளுக்கு செஞ்சால் சரி, உங்கள் ஆளுக்கு செஞ்சால் சரிதான் பேசணுமா? அதில் நாங்கள் தெளிவாக பேசணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் மாறினா தான் நேர்வழி கிடைக்கும். அதனால் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகும் இதெல்லாம் நடக்குது என்று சொன்னால் அந்த வாதம் தப்பு செய்யக்கூடாது. அந்த வாதம் செஞ்சால் என்னவாகிறேன்? எங்களை வந்து இறைவன் நிலைமை வைக்கிறது அர்த்தமாயிரும். இறைவன் தான் நேர்வழி காட்டுறேன். நாங்கள் சொன்ன ஏற்றுக்கோனா இப்போ நாங்கள் அல்ல வரல, அல்லது தானே முடியும். அப்போ இப்ராஹிம் நபி பாப்பாவுக்கு நேர்வழி கிடைச்சா? இப்ராஹிம் நபி தான் அந்த குடும்பத்தில் சிறந்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே சிறந்தவங்க அளவுக்கு அவங்களுக்கு அல்ல அர்த்தத்தை கொடுத்துருவான். செய்யும்போது கேட்கிறோம், இப்ராஹிம் அருள் செஞ்ச மாதிரி எங்க முகமது நபிக்கு அருள் புரிந்து கேட்கிறோம். யார் தெரியாது? அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இறைவா இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாய். யாருக்கு கேட்டால் எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கணும்? அவர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அவருடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தாரா? எதிரியா இருந்தார். அவர் போய் சொன்னியா ஏற்றுக்கல? சித்த வாப்பாவோட அக்கறையை சொல்லியிருப்பாரு, தந்தைக்கு இவ்வளோ அக்கறையை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் உண்மையில கிடையாது. யார் யார் நேர்வழிக்கு வரணுமோ அவங்க வருவார். அதனால முதல் விஷயம், எங்களுடைய பிரச்சாரத்தினால் ஒரு நாள் கூட வராட்டா கூட அதில் எந்த பிரச்சாரத்துக்கு தோல்வி கிடையாது. நாங்கள் நினைக்க மாட்டோம், சொன்னது கூலி கிடைச்சிடும். நாங்கள் சொன்ன பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு மறுமையில் கூலி கிடைச்சிக்கணும். அது ஒரு விஷயத்தை விளைஞ்சுன்னு அது ஒரு விஷயம். அது அந்த மாதிரி வரதட்சணை ஒளியிலேங்கிறாரு. வரதட்சணை ஒழியாமல் இருக்கிறத காரணம் எல்லாமே சேர்ந்து முயற்சி பண்ணால் ஒரு ஒழிய வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு பயந்து ஒழிப்பாங்க. அதே மாதிரி ஒழியாட்டாம நாங்கள் சொல்வதில் என்ன செய்யலை, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணலை. எல்லா இடத்துலையும் வளையாமல் தான் இத்தனை மாதம் 40 வருஷ காலமாக எங்களுடைய பேச்சில் பூசி மெழுகி வளைஞ்சி எதுவும் சொல்ல மாட்டோம். எது ஹக்கா அதை சொல்லிப்போம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்களும் தொப்பி போடுறீங்க, மற்றவங்க தொப்பி போடுறதுன்னு கேட்குறாங்க. தொப்பி போடுறது நான் காரணம் சொல்லிட்டேன். தொப்பி போடுறது மாசுறது கிடையாது. தொப்பி போடுறது தடையும் கிடையாது. தொப்பிக்கு ஒரு ஆடையில் விரும்பின ஆடையை வச்சுக்கலாம், யாரையும் போட்டுக்கலாம். நான் கூட எது போடுறேன்னு கேட்டால் முந்திலாம் போடும்போதுன்னா தொப்பி இல்லாமல் 2 3 போனோம். இப்போ பார்த்துட்டு பயணம் ரொம்ப பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தடையை அடிக்குது, தொப்பி போட்டு தான் இஸ்லாம் வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போட ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் எதுக்கு போட ஆரம்பிச்சிருந்து கேட்டால், தொப்பி போடாமல் ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் பார்ப்பாங்க. அதே சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறாரு, இவருக்கு நான் என்ன கேட்கறது? இப்போ செய்தியே போவார். அப்போ மாசத்துல தடையும் இல்லை, தொப்பி கூட தடையும் இல்லை. அதுக்காக போடுறதை விட தொப்பி கூட எல்லாத்துக்கு அடையாளமா? நபிகள் நான் சொல்லி போட்டிருந்தாங்களா? தொப்பி போட்டவங்க இருந்தே கிடையாது. தொப்பி போடுற வழக்கம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த துருக்கி நாட்டில் உள்ளவர்கள் தொப்பி போடுவாங்க. துருக்கி தொப்பி நாங்கள் காலையில் மாதிரி போட்டு துருக்கி தொப்பி உயரமாக இருப்பாங்க. தொப்பிக்கு பேர துருக்கி தொப்பி. அப்போ துருக்கர்கள் வந்து அந்த தொப்பி போட்டிருந்த காரணத்தினால உலகத்துக்கு நாட்டுக்கெல்லாம் துருக்கி தலைமையாக இருந்ததுனால நம்மளை துருக்கண்டாங்க. துருக்கனுக்கு என் பேர் வந்துச்சு, நமக்கு தலைமை துருக்கியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு பேர் துருக்க இருந்தாங்க. அப்போ அவன் தொப்பி போட்டோம், நம்ம போட ஆரம்பிச்சோம். துருக்கியர்கள் தொப்பி போட்டதுனால தான் நம்ம வந்து தொப்பி போட்டோமே தவிர நம்ம வந்து மார்க்கெட்டில் தொப்பி எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. போடலாம், போடாமல் இருக்கலாம், அது குற்றமும் கிடையாது. அதை வந்து நான் போடுறோன்னு வேலை போடணும்னு அவசியம் கிடையாது. நான் போடுற என்ன ட்ரெஸ், நான் சட்டை போடுறேன், இதே மாதிரி எல்லாம் போடுவீங்களா? இல்லை, எத்தனை ஆசிரியமாக துப்பா போடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் போட மாட்டாங்க. அவரவர் நீ விரும்பினாலே அவர் போட்டுக்குவார். தடை செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இது புனிதம்னு சொன்னால் அதை தப்புன்னு சொல்லுவோம். அது ஒன்றாச்சா. அடுத்தது வந்து சில அறிவிப்பு இருக்கிறது. பரமக்குடியில் இன்ஷா அல்லாஹ் வர 30ஆம் தேதி அக்டோபர் 30 வந்து
நபிகள் நாயகம் பற்றின ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்க. கரம்பக்குடி ஒரு பக்கத்தில் தான் அக்டோபர் 30 பொதுக்கூட்டம் வச்சுருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களால் என்பதை. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் நவம்பர் 13 பொதுக்கூட்டத்தில் இருக்குதுங்க. கடையநல்லூரில் அது தூரத்தில் வேலை இல்லை. என்ன தகவலுக்கு கடையநல்லூரில் வந்து அக்டோபர் 9 இருக்கிறது. இது தகவல் தெரிவித்துக்கொண்டு நேரம் ஒரு கடைசி வேலை. புதுக்கோட்டையில் வந்து நிஜாம் காலனியில் உள்ள சம்சுதீன் வீட்டில் வந்து 16 செப்டம்பர் 16 அன்னைக்கு புதிய ஜும்மா ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நிஜாம் காலனிங்கிற பகுதியில் சம்சுதீன் வருகை வீட்டில் செப்டம்பர் 16 ஜும்மா ஆரம்பிக்குது. அந்த முதல் ஜும்மா யாசிர் அரபாத்து வந்து உரை நிகழ்த்துறது. அதுக்கடுத்து இது சொல்லுவோம். சில பள்ளிவாசல்களில் சுத்தமான பணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்த பாதையில் நிற்கிது, சிரமப்பட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு புதுசாக அதை கட்ட முடியும். அந்த மாதிரி பின்னத்தூருங்கிற ஊரிலிருந்தும் மீனாமங்கலங்கிற ஊரிலிருந்தும் முத்துப்பேட்டையில் இருந்தும் வெட்டுகில்ஸ் ஏரியா வெங்குண்டத்தில் இருந்தும் பள்ளிவாசல் கட்டுமான பணி பாதியில் நிற்கிது என்று வசூலுக்காக அங்கே அவங்க தூண்டியது நிற்பாங்க. போகிறவங்க தாராள பின்னத்தூர், மீனாமங்கலம், முத்துப்பேட்டை, செங்குன்றம் 4 ஊருக்கு பள்ளி கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சபை ஒழுங்கருக்கு நன்றி உரை துவா இது வந்து அவசியமாக பேண வேண்டிய விஷயம். சகோதரர் பக்கீர் முகமது அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடந்ததற்காக வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இதில் பங்கெடுத்த அனைத்து ஜமாத்தினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல அனைத்து முஹல்லா நிர்வாகத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அதில் அல்லமீன் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை நகராட்சி மன்றத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மதுரை வணிகர் சங்கம், மதுரை சுற்றியுள்ள அனைத்து கிராம நிர்வாகங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஆரம்பம் முதல் அனுமதியும் முழு ஒத்துழைப்பும் தந்த மதுரை நகர காவல்துறைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஊடக நண்பர்களுக்கும் உளவுத்துறைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வுக்கு ஒளி அமைத்து மிக சிறப்பாக நடத்தி தந்த NKS நிறுவனத்தார்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களில் அனைத்து நிகழ்வுகளையும் பல ஆண்டுகளாக சிறப்பாக வீடியோ பதிவு செய்து தரும் அண்ணன் உணர்வு ஹக்கீம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார நன்றியை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் கஃபாரா துஆ சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்